रतन दिल तख्त नशीन सिक्योरिटी विंग का वाइस चेयरपर्सन, राजयोगिनी ब्रह्मा कुमारी हमारे आदरणीय शुक्ला दीदी जी को दिल से स्वागत करती हूँ. सुस्वागतम सुस्वागतम सुस्वागतम. அடுத்ததாக நம்மிடையே இந்த தலைப்பை பற்றிய வேல்யூஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபார் ஓவர் கமிங் சேலஞ்சஸ் பற்றிய சிறப்புரை ஆற்றுவதற்காக மதுவனத்திலிருந்து மவுண்ட் அபு ராஜஸ்தானிலிருந்து எஜுகேஷன் விங்கினுடைய சேர்பர்சன் வருகை புரிந்திருக்கிறார்கள். தெய்வீக சகோதரர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜயோகி டாக்டர் பிகே மிருத்யுஞ்சய அவர்கள், சகோதரர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். हाइलाइट्स ऑन द थीम के बारे में अपने ऊंचे विचार हमारे समक्ष रखने के लिए मधुबन से पधारे हुए आदरणीय भ्राता राजयोगी डॉक्टर बीके मृत्युंजय भाई जी को हार्दिक स्वागत करती हूँ. सुस्वागतम सुस्वागतम सुस्वागतम. அடுத்ததாக நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய கேஜி ஹாஸ்பிட்டலின் சேர்மன் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களை மனம் நிறைந்த மகிழ்வோடு வரவேற்கின்றேன். நம்மிடையே நமக்கு தியான அனுபவத்தை கொடுத்து நம்மை ஆழமான அமைதியின் அனுபவத்தை செய்விப்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய பிரம்மா குமாரிகள் மதுரை துணை மண்டலத்தின் கோஆர்டினேட்டர் தெய்வீக சகோதரி பிரம்மா குமாரி உமா அவர்களை மனம் நிறைந்த மகிழ்வோடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக நம்மிடையே வாழ்த்துரை வழங்குவதற்காக USA புளோரிடாவில் இருந்து யோகா சமஸ்கிருதம் யூனிவர்சிட்டியினுடைய இன்டர்நேஷனல் வைஸ் சான்சலர் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். சகோதரர் அவர்களை மனம் நிறைந்த மகிழ்வோடு வரவேற்கின்றேன். Today on this auspicious occasion, I am glad to announce that we have foreign guests on the dais to felicitate our conference. Dear Divine Brother Itikon Vatanna, International Vice Chancellor, Yoga Sanskritam University, Florida, USA, has come all the way from Thailand. I rejoice in welcoming your divine presence on this heyday. And now it is time to cordially welcome our divine sister, Yanina Vartanyan, export consultant and translator, Russia, from the bosom of our hearts. அடுத்ததாக நம்முடைய இந்த மாநாட்டினுடைய சேவையில் தொடக்கத்திலிருந்தே நம்முடன் சேர்ந்து இணைந்து சேவையாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சென்டர் ஃபார் யோகா ஸ்டடீஸின் டைரக்டர் தெய்வீக சகோதரர் டாக்டர் வி கோபிநாத் அவர்களையும் மனம் நிறைந்த மகிழ்வோடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக நம்மிடையே இந்த பண்புகள் மதிப்புணர்வு கல்வியின் டைரக்டராக இருக்கக்கூடிய நன்றியுரை வழங்குவதற்காக நம்முடைய வருகை புரிந்திருக்கக்கூடிய தெய்வீக சகோதரர் ராஜயோகி டாக்டர் பிரம்மா குமார் பாண்டியமணி அவர்களையும் மனம் நிறைந்த மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியை நமக்கு ஒருங்கிணைத்து கொடுப்பதற்காக மவுண்ட் அபுவில் இருந்து வந்திருக்கக்கூடிய எஜுகேஷன் விங்கினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கோஆர்டினேட்டர் தெய்வீக சகோதரி பிரம்மா குமாரி சிஸ்டர் சிவிகா அவர்களையும் அன்போடு நான் வரவேற்கின்றேன். இதன் கூடவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனைத்து துறைகளின் டைரக்டர்ஸ், டீன்ஸ், HODs அண்ட் ஃபேக்கல்டிஸ் அனைவரையும் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் சார்பாக மனம் நிறைந்த அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள், இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு இடங்கள் தமிழகம் முழுவதில் இருந்தும் கூட நீங்க நேற்று இரவிலிருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி. ஓம் சாந்தி. Thank you, Sister Gomati, and a welcome to her as well. Now I invite Sister Tushyanti. She's come all the way from Sri Lanka to give a very beautiful presentation, a welcome dance. So with a loud applause, please invite Sister Tushyanti.
मंदार मुख्य बहु पुष्प पूजिताय तस्मै मकाराय नमः शिवाय। शिवाय गौरी वदनान्ते सूर्याय दक्षाध्वर नाशकाय। शिवाय गौरी वदनाब्जवृन्दे सूर्याय दक्षाध्वर नाशकाय। नीलकण्ठाय वृषध्वजाय तस्मै श्रीकाराय नमः शिवाय। श्रीकण्ठाय वृषध्वजाय तस्मै श्रीकाराय नमः शिवाय। वसिष्ठ कुम्भोद्भव गौतमात् मुनीन्द्रदेवालोचनाय तस्मै वकाराय नमः शिवाय। चन्द्राकवैश्वानरोचनाय तस्मै वकाराय नमः शिवाय। यक्षस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय। यक्षस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय। दिव्याय देवाय अम्बराय तस्मै यकाराय नमः शिवाय। दिव्याय देवाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय। पञ्चाक्षरमिदं पुण्यं यः पठेत् शिवसंविदौ शिवलोकमवाप्नोति। शिवे सह मोदते शिवे सह मोदते। नमः शिवाय। नमः शिवाय। नमः शिवाय। नमः शिवाय। नमः A very big round of applause to Sister Dushyanti for this wonderful performance. You really hear God Shiva, so we feel His divine presence and we feel so blessed. Now I would like to invite Brother B.K. Jaikumar. He is the HOD of the Tamil department in Godlywood Studio of the Brahma Kumaris in Mount Abu.
He is also the right hand of our brother, Dr. B.K. Pandemani ji, who is the director of the Value Education Program. He is associated with Brahma Kumaris from a very long time now and working side by side with Education Wing and offering his services in Mount Abu presently. I invite Brother B.K. Jai Kumar, the introduction of the university and Brahma Kumaris. Om Shanti. Values and spirituality. நற்பண்புகளும் ஆன்மீகம் இணைந்திருந்தால்தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய சவால்களை நாம் மேற்கொள்ள முடியும், வெற்றி பெற முடியும், முன்னேற்றங்களை பெற முடியும். ஆகவே இந்த தலைப்பின் கீழ் இன்று அண்ணாமலை பல்கலைக்கழகமும் பிரம்மர்கள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் இணைந்து இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆனது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி மிக்க மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கும், பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைவரும் எனது மனமார காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேஷன் பில்ட் இன் த கிளாஸ் ரூம் என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆகவே நல்ல தேசத்தை உருவாக்குவது நல்ல இளைஞர்களின் கைகளில் தான் நல்ல இளைஞர்களை உருவாக்கக்கூடிய ஓர் அற்புதமான ஆலயம்தான் பல்கலைக்கழகங்கள். அவற்றிலும் அண்ணாமலை பல்கலைக்கழகமானது கடந்த 90 ஆண்டுகளாக கல்வியில் பட்டங்களை மட்டுமின்றி பண்பின் பட்டங்களையும் பெற்று ஒரு நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு உன்னதமான இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லலாம். அவ்வாறு பல லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளை அண்ணாமலை பண்ணது உருவாக்கக்கூடிய ஒரு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இது 1929ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 1000 பரளவு ஏக்கரில் இந்த பல்கலைக்கழகமானது அமைக்கப்பட்டு 90 ஆண்டுகள் சேவை செய்து வருகின்றது. இது தமிழகத்தில் செகண்ட் வேர்ல்டு யூனிவர்சிட்டி என்று கூறலாம். ஒரே கேம்பஸுக்குள் 10 ஃபேக்கல்டி, 49 டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதில் தற்பொழுது வைஸ் சான்சலராக மதிப்புக்குரிய டாக்டர் முருகேசன் வேலாயுதம் அவர்கள் சேவையாற்றி வருகின்றார். அனைவரையும் மிக மிக உற்சாகத்துடன் ஆர்வத்துடனும் இந்த பல்கலைக்கழகத்தை செயல்படுத்தி வருகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இன்றைய உலகத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் அதில் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஆன்மீக பல்கலைக்கழகம் என்பது முற்றிலும் மாறுபட்டது, தனிப்பட்டது, உன்னதமானது. காரணம் என்னவென்றால் உலகில் உள்ள பல்கலைக்கழகங்கள் யாவும் மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த ஆன்மீக பல்கலைக்கழகம் என்பது ஜோதி சுரூபமான பரம்பொருள் பரம்பிதா பரமாத்மாவால் 1937ஆம் ஆண்டு ஆரம்பம் ஆனது. இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் மாற வேண்டும். தனி மனிதன் மாற்றத்தினால்தான் உலக மாற்றம் என்பது அடங்கியுள்ளது. தனி மனிதனுடைய மாற்றம் என்று எதனை கூறப்படுகின்றது என்றால் ஒவ்வொரு மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகளை, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உள்ள எதிர்மறை தன்மைகளை நீக்கி நேர்மறையான பண்புகளை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்து
ஒவ்வொரு ஆணும் ஸ்ரீ நாராயணன் போல, ஒவ்வொரு பெண்ணும் ஸ்ரீ லக்ஷ்மி போன்ற ஒரு உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்ற லட்சியத்துடன் 4 பாடங்கள் முக்கியமாக இந்த இயக்கத்தில் கற்றுத்தரப்படுகின்றது. தெய்வீக ஞானம், சகஜ ராஜயோகம், நல்ல குணங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துதல், உலக சேவை என்ற 4 பாடங்களை ஜாதி, மத, இன, வயது வேறுபாடின்றி அனைவருக்கும் இலவசமாகவே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மிக மிக சிறப்பான அம்சம் என்னவென்றால், இதை முற்றிலும் முழுமையாக பெண்களால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு வித்யாலயம், பல்கலைக்கழகம் என்று கூறலாம். ஏனென்றால் பரம்பொருள் பரம்பிதா பரமாத்மா இறை சக்தி பெண்களை முன்வைத்து பெண்களுக்கு ஞான கலசத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக உலக மாற்றத்தின் காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். எந்த வீட்டில், எந்த நாட்டில் பெண்ணுக்கு மதிப்பிருக்கின்றதோ அந்த வீடு, அந்த நாடு முன்னேற்றம் அடையும். ஆகவே இறைவன் பெண் சக்தியின் மதிப்பை உணர்ந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த உலகம் தழுவிய இந்த இயக்கமானது இயங்கி வருகின்றது. கிட்டத்தட்ட 147 நாடுகளில் இதனுடைய கிளை நிலையங்கள், 5500க்கும் மேற்பட்ட கிளை நிலையங்கள் மூலமாக சேவையாற்றி வருகின்றது. தற்சமயம் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் தலைமை நிர்வாகி தாதி ஜானகிஜி அவர்கள் 103 வயதிலும் இன்றும் மிக உறுதியான மனதுடன், தெளிவான மனதுடன் இந்த சேவைகளை செய்கின்றார். அந்த அளவுக்கு அவர்கள் ஆன்மீக சக்தி நிறைந்தவர்கள், பண்பு நிறைந்தவர்கள், மிகவும் மேன்மையானவர்கள். ராஜயோகினி தாதி ஜானகிஜி அவர்கள். பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் தலைமையகம் அபுமலை, ராஜஸ்தானில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதில் ஒவ்வொரு தனி மனிதர்களும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தை உணர்ந்து வாழ்க்கையை மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக 21 துறைகளாக பிரித்து அனைவருக்கும் சேவையாற்றி வருகின்றது. எஜுகேஷன் விங், யூத் விங், ஜூரிஸ்ட் விங், விமென்ஸ் விங், ஸ்போர்ட்ஸ் விங் என்று பல துறைகளாக பிரித்த ஒவ்வொரு துறையில் உள்ள மக்களுக்கும் ஆன்மீக சேவை ஆற்றி வருகின்றது. எஜுகேஷன் விங் சார்பாக 2000 அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் பிரம்மகுமாரிகள் MOU செய்து பல்வேறு விதமான மதிப்புணர்வு கல்வி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆனது ஆரம்பித்து மிக சிறப்பாக வெற்றிகரமாக இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகின்றது. முதலில் MSc வேல்யூ எஜுகேஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற ஒரு பாடமானது 3 மொழிகள், தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என்ற மொழியில் ஆரம்பமானது. அதன் பிறகு இப்பொழுது MSc யோகா அண்ட் வேல்யூ எஜுகேஷன், MSc கவுன்சிலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், MBA செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ, BSc வேல்யூ எஜுகேஷன் என்று பல பாடத்திட்டங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக இந்த சேவையானது மிக சிறப்பாக பல மொழிகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வித்தியாலயத்தின் நம்முடைய மூத்த தாதிமார்களுக்கு தலைமை நிர்வாகியாக இருக்கின்றார்கள். நம்முடைய மூத்த தாதி ரத்தன் மோகினிஜி அவர்கள் துணை இணை தலைவியாக இருக்கின்றார்கள். தாதி குல்சார் அவர்கள், மேலும் நமது மதிப்புக்குரிய எஜுகேஷன் விங் சேர்பர்சன் மிருத்யுஞ்சன் பிரதர் இவர்களுக்கு இந்தியாவில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மூலமாக டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்துள்ளார்கள் என்பது மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நம்முடைய வித்யாலயத்தின் ஃபவுண்டர் ஃபாதர் பிதாஸ்ரீ பிரம்மா அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் 1994 தபால் தலையிட்டு
கௌரவித்தார்கள். மேலும் ஐக்கிய நாடு சபைகளில் 6 பீஸ் மெசஞ்சர் என்ற அவார்டு கொடுத்து இந்த வித்தியாலயத்தை கௌரவித்துள்ளார்கள். காரணம், பல்வேறு விதமான சேவைகளை இந்த வித்தியாலயம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தீமில் செய்து வருகின்றது. இந்த ஆண்டு காட்ஸ் பவர் ஃபார் கோல்டன் ஏஜ் என்ற தலைப்பின் கீழ் இந்தியா முழுவதும் பல்வேறு சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அண்ணாமலை பல்கலைக்கழகமும் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஆன்மீக பல்கலைக்கழகமும் இணைந்து பல்வேறு சேவைகள் உலகத்திற்கு செய்து கொண்டிருக்கின்றது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஓம் சாந்தி. Thank you so much, Brother Jay Kumar, for giving this valuable information to us about the university and Brahma Kumaris. We have with us a very eminent speaker, a brother, and there are many facets to his personality, I would say. He is 70 years old, but comparatively he is young, dynamic, and an impeccable decision maker, a manager, an eloquent speaker, an efficient organizer. And we see him playing so many roles in the world headquarters of Brahma Kumaris in Mount Abu. He is none other than our senior brother, Dr. B.K. Mrityunjay, of the education wing of Brahma Kumaris in RERF, and the executive secretary of Brahma Kumaris. He is going to give us the highlights on the theme of this conference, the values and spirituality for overcoming challenges. Now, I want to just tell something about the awards that he has won. He was conferred with honorary degree of Doctor of Philosophy by Ranchi University in Jharkhand recently, and he has also won the Rashtra Jyot Puraskar by JM Foundation, Dombivli in Maharashtra. Berhampur University, Odisha felicitated him for peace education in 2003. He was also honored with Dynamic Indian of the Decade Award by Padma Shri Dr. G. Bhaktavatsalam, Chairman KG Foundations and KG Hospitals in Coimbatore. He has also won the International Aryabhatta Award by Aryabhatta Cultural Association of Bangalore for his outstanding contribution towards values, meditation, and yoga philosophy. He has been a director and producer on many ongoing projects like the Clean the Mind and Green the Earth project of the Brahma Kumaris. He hosts many international conferences in India and abroad. He has visited several countries like UK, USA, Hong Kong, Malaysia, Singapore, Mexico, Colombia, and many others. He is also the national coordinator for the Living Values Project and the governing member of the RERF and the director of the films like Who Am I and the Laser Show on Water Screen, which is going to be launched very soon in the world headquarters. I invite respected brother to give us the highlights on the theme of this conference. I request all of you to Om Shanti. Om Shanti. Om Shanti. Let us all together invoke the Divine Father, Divine Mother, Divine Teacher, Divine Preceptor, Shri Baba, and his corporeal medium, Angelic Pita Shri Prajapita Brahma Baba, to descend to this august gathering, international conference, to shower blessings of light, might, peace, and happiness. For 1 minute silence, through silence, let us invoke the Divine Father. Half a minute.
our most respected and loving Shukla Didiji, our most respected and divine sister Uma Behenji, and our most respected Honorable Justice G.R. Swaminathanji. His name itself is Swaminathan. Swami means or next to God. Otherwise, judges are also next to God only, because spirituality and judiciary are same face of the same coin, two faces of the same coin, I considered, because they have to practice and values have to be taught. So that's why he is most apt for inaugurating this conference. Brother, I once again welcome you to this international conference. And our most respected Dr. N. Krishna Mohanji, his name is also connected with the Krishna and Mohan both. He is Krishna, a divine personality. So brother, I'm very happy to welcome you once again to this one. And our most respected and loving and dynamic brother, divine doctor, Dr. G.B. Bhaktavatsala. He is also bhakti, devoted, dedicated to profession and for the humanity, and I'm very happy and proud of him. And our most respected brother, Director of Value Education, Center for Yoga Studies, Dr. V. Gopinathanji. I'm very happy to welcome you too, brother. And I'm repeating the welcome address also. And our most dynamic value education, Dr. P.K. Bandemaniji, Jay Kumarji, and other dignitaries on the dais from Thailand and other, etc. My Sabhi Sarva Pratham, Acharya Devo Bho. I salute all the teachers, all the educators, all the deans, professors of this university and surrounding colleges. They have come for this conference. Why I salute to all the teachers? हमारा जन्म मिलता है माता पिता से, जीवन मिलता है कौन से? I believe and I uphold and promote and I respect the teachers because they give life to the human beings. That's why I salute to all the teachers assembled here, those who are missing, and also for them also. Secondly, I am very happy, joyful, and honored to participate in this conference, specially organized by Annamalai University in Brahmakumari Sri Vishwavidyalaya. Why I am so joyful, proud, and happy? Over 10 years back, we had a similar conference here in this hall itself. At that time, the Vice Chancellor asked us to have an MOU with the Brahmakumaris organization or with the RERF to promote value education and spirituality. It is the first university came forward and extended its hand, and today, over 10 years we have completed, and the university is supporting the Brahmakumaris, and through that we have already offered about 19,000 students have passed out in various programs. It is a proud and privilege for us. Secondly, why I am so joyful and happy? This is the second largest university in the country, I think so. Why? Indira Gandhi Open University, and next to that, over 1 lakh students are studying in this university. And this is the first priority which promoted value education. So I am very proud and I am very thankful, although we are missing the Vice Chancellor because of his other important went to Chennai, and our registrar is representing, and not only registrar, all the staff members and all the faculty members and all the other non-teaching staff also are here, and yesterday also they participated in one of the program. So I am very proud and I am very happy, and once again I extend invitation registrar to visit Mount Abu, sir. Your visit is overdue. And also the director of academics. In the present day world. So I believe through godly education, through spiritual value education, and what we can do, we can make our life and society and the entire world, number one, disease in body and society.
I don't know whether you believe it or not, but I believe it. That is why we are offering this disease-free, whether mental disease, physical disease, social diseases, and so many other diseases, we can make through spiritual education and value education, disease-free mind and society. Number 2, crime-free mind, body and society. Crime, aparad mukta jivan jeene ki kala. Why we can make it, that I will later on explain to you. Thirdly, pollution-free mind, body and society. Pollution-free, poverty-free. We have ridden with so much of poverty in the society, so spiritual education, value education can help it ultimately the poverty. Thereby, we can establish a golden age. I'll just ask one small question to all of you. Those who do not get anger, please, I will ask the honorable judge to give a prize to you. Sabko krodh aata hai. Everyone get anger. Is there anyone who is wished to change their habit of getting anger, frequent anger? Please raise your hands. Thank you. Give them a big. Why? Anger is nothing but an internal weakness of the consciousness. It is the weakness of the soul. It is the negative traits of the soul. And we are not practicing the soul conscious, God conscious. We do not practice yoga conscious. And that's why anger is nothing but a mental disease. It is indication of moral degradation. It is an indication of bankruptcy of the soul consciousness. So the one wants to get rid of the anger, then mental pollution will be over. Not only mental pollution, one anger, jealous, hatredness, so on and so on, branches of weaknesses also. The yoga education, spiritual education, the moral education, which is being taught in this Ishwari Vishwavidyalaya, will help in, first of all, to overcome the mental pollution. Once we overcome the mental pollution, we achieve a crime-free life, disease-free life, disease-free mind. The mind will become free and peaceful, blissful, loveful, and powerful. What is the purpose of all education? Right from school education to higher education, what is the purpose ultimately? To make an individual knowledgeful, because we all believe knowledge is power, knowledge is way to enlightenment, knowledge liberates mankind from all kind of bondages. Gulami giri se mukt karne ka. So that's why we opt for an education, we go for a university education, and so on and so forth. But when you look around the world, when I watch the human activities, I open the newspapers, when I look into the television channels, what I see, what I notice, what I observe. Number 1, criminalization. At least after that, about 10 universities have come forward and now they have an MOU with Brahma Kumaris institution and we are doing that. In the near future, I hope government of Tamil Nadu and government of India will practice, will observe, will make a plan, will project value education, spirituality, which is missing in our education. Although we believe nation is built in the classroom. How? We will build without values, spirituality, without self-empowerment, without soul conscious, without divine communication. You cannot build it because we do not. Very second purpose of education is to make a powerful being. Powerful means not only physical power, moral power is required, mental and divine power is required, not military power, muscular power or nuclear power. But new and clear consciousness is more important. If you have a new and clear conscience, then automatically no violence, no war, no hatredness, and ultimately, I hope and I believe are required also. No jails are required, no police forces are required because human beings are now controlled by human beings. Animals are not by animals. So-called educated men are controlled by man only. So animals are not controlled by animals. Am I sure, sir? Justice sir? That day will come. That is why Ishwari Vishwavidyalaya believe in God's power and spiritual values. Ultimately, that makes you to build a better world, a golden age, which we call is called a golden age. Because the cycle had earlier golden age, silver age, copper age, and iron age. Now we are passing through, and very soon the iron age will change, and now a better world will be established. For that, value education is very important because there is a galaxy. I don't want to take their time and your time also. I wish each and everyone very happy life, enlightened life, empowered life,
peaceful life, bliss and divine life. With this, I conclude. Om Shanti Namaste. Thank you so much, respected Raisa, for his valuable words. Now I invite Dr. N. Krishna Mohan, the Registrar of Annamalai University, to shall address. Fortunately or unfortunately, the respected brother Professor V. Murugeshan, the Vice Chancellor of Annamalai University, has to go somewhere else to Pace, so he's not present with us, but definitely we miss him, and we really would like if he could join us later in the conference. So in his absence, Dr. N. Krishna Mohanji is going to give the presidential address to us. Very good morning to all my brothers and sisters on the dais and off the dais. Most respected Raj Yogi Sri Mrutyanjaya Ji, most respected Raj Yogini Shukla Didi Ji, most respected G.R. Swaminathan Sir, most respected Padma Bhaktavachalam Sir, our international guest to this conference, most respected brother Utikon Watana, and Sister Janina Vatan, Raj Yogi Dr. Pandyamani Sir, Professor Gopinath, Sister Umaji, and computer Sister Shivika, Professor Ravichandran, Dr. Silvarajan, Dean Faculty of Arts, Dr. Arul, Director Distance Education, Thiru Sethumadhavan, Dr. Singaravel, Joint Controller of Examination, and other invited guests, and my dear participants. Most of you are my colleagues, but from now on you are my brothers and sisters. Okay, the sense of that has been brought into us the last days by these Raja Yogis and Raja Yoginis. It's really a wonderful feeling. Okay, thinking others as our own. All right, that itself resolves many of our conflicts and inner tensions or whatever it is. Okay. As Sister Shivit, I am here as our revered Vice Chancellor is away on official work. Of the university, I welcome all the luminaries on the dais, participants to this most important and timely conference. Of course, it's a workshop designed exclusively for our administrative staff, which was really wonderful event. And today and tomorrow, they have organized an international conference, and in collaboration with our Center for Yoga Studies. And as Brother Mrutyanjaya put it, we are extremely happy, sir, to collaborate with you in the programs through the distance education. And thing is in eating, am I right? As he has rightly put, so many have studied, which itself it testifies that a wonderful course and a program, and it is taken by so many. And the Center for Yoga Studies has, from a very humble beginnings, it has come to a very
established and a significant unit. In fact, one of the major contributors is in the audience, Dr. Vishwanathan. He is actually responsible for this level. Okay, he made though he was a professor in medical college, he had a passion for yoga and responsible for bringing in at least the infrastructure and awareness in this campus. So it's very here as a part of this program. Today's children, coming to the theme of the conference, today's children are from the early stages, they have been driven that they have to succeed. Okay, been time and again told what the success is, right? To score 100 out of 100, to get a higher grade. So from the early stages, they have been brainwashed that success means something materialistic. So they have been missed what the life success is. Okay, what is the purpose of life? It has not been inculcated, which was earlier. It was different. The spirituality was a way of life in our culture, but today that has been forgotten because both the parents are busy. As yesterday, one of our chief guests was mentioning about the parentage. It is being missed by the parents because of the peer pressure, because their colleagues' children are faring better and their children are not faring well. So bringing more pressure on their children and again reinforcing that success is something like this, getting a degree, that too getting a particular degree, getting that particular degree from a particular institution, and after that getting a particular job from a particular organization. So the success goes on shifting. So as our brother Mutsunjay has put it very rightly, they are successful graduates, they are very successful technocrats, they are very successful doctors, physicians, surgeons and so on. But coming to their personal values and character, they are found wanting. So as though we are in a long journey and for a halt in between, we have got chaul trees, So in our hurried life, some rest place, okay, to revisit our journey. Such conferences, workshops will certainly provide a breathing time for all of us to rethink what we have been doing all these days, whether we are on the right direction, whether we are having the inner peace, what for we have been running all the day. We don't have time to with our neighbors, with our own people. We don't find time. So the children have to be educated. And here they have designed this program for educators. தமிழில் ஒரு இது இருக்கு, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இப்போ நிறைய மாற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆசானை போல மாணவன், வகுப்பறையை போல சமுதாயம் அப்படின்னு அந்த ஒரு சொல்லவடையை நம்ம இப்படி மாற்றிக்கலாம். ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றார்கள் இன்றைய இளைய சமுதாயத்தை உருவாக்குதல். ஆசிரியர் என்பது உயர்கல்வி ஆசிரியர்கள் மட்டுமல்ல, தொடக்க நிலை ஆசிரியர்கள் ஆரம்பித்து உயர்கல்வி வரை அனைத்து ஆசிரியர்களுக்கும் இது பொருந்தும். குழந்தைகளை ஒரு நல்ல குழந்தைகளாக உருவாக்குவதில் இன்று ஆசிரியரின் பங்கு பெரும் பங்காக இருக்கின்றது. ஆனால் மிகவும் வருத்தமடையக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஆசிரியர்கள் பெரும்பாலும் தங்களை உழைக்கும் வர்க்கமாக நினைக்கும் காலம் வந்துவிட்டது. The teachers unfortunately feel that they are also working class, which I personally feel is not so. We do work
for our salaries. It is for our livelihood. I don't deny that. But our profession is much, okay, in an elevated, exalted position because our responsibility is too much. Our responsibility doesn't end at completing whatever assignment that has been given to us. We have been given a timetable for our class duties, academic duties. No, that is not the end of the role of a teacher. It is beyond that. Because today, youngsters, when they look up, they are bereft of, they are searching for role models. So when they are unable to find a role model, a not so good teacher becomes a role model. Am I right? With all his things. So here the role of teachers is all the more important model to their students. Any interview by any VIP, any successful person, it will not be, so you will see that he will make a mention about the teachers for his success. But he will not be listing, he will be listing only a couple of teachers who have really motivated the person, who really indirectly, unknowingly became a role model. Here I want to recall what our brother, see, we have been legalizing unrighteous things. We are formalizing unethical practices, which is very unfortunate. We are very rich by resources, but we are becoming very poor in our values. So the time has come, and this is a very timely to deliberate, to discuss the issues, and as I told, it's a time to review, recall what we have been doing, what for we are running, what is that we are chasing. Because when we it may be too late. We may be on, see, what is the use in realizing on your deathbed? There is no use. Realizing early, at least we can live our rest of our life. தமிழில் இது என்ன சொல்றாங்கன்னா மெய் உணர்தல். மெய் உணர்தல் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அவசியமே. வெற்றி என்பது நீங்க என்ன சாதிச்சீங்க, எவ்வளவு உங்களுடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு உயர்த்துறீங்கிறதெல்லாம் இரண்டாம் பட்சம். நாம் பிறந்தோம், நம்முடைய காலத்தில் நாம ஒரு உயர்ந்த நிலை அடைந்தோம். உயர்ந்த நிலை என்ற பதவியெல்லாம் இல்லை, மெய்யுணர்தல். இதை பற்றி நிறைய deliberations I hope will course of this conference. Thank you for giving me an opportunity to be a part of it, and I again thank this organization Brahma Kumaris for one most important reason. See how many enlightened souls are here. We require the blessings. Our Annamalai University requires. We are passing through a very testing period. We are in a recovery path. All of us want to get back the university to the past glory. We have been very earnest. So we require the blessings of these such enlightened souls. You must bless all of us here. With this note, I thank once again for giving me. Thank you. Thank you, Brother Dr. N. Krishna Mohan, for your valuable words. We indeed need a valuable society to live in because this is our moral responsibility, and that's what you said. And Brahma Kumaris as an organization is working to establish a valuable society. And this organization, as a representative of it, we actually stand for all these values. We wear a white sari which represents peace, purity, and harmony. Why we can say that we are actually establish values, vibe, inculcate these values in the whole world. And here
organization is now joining the organization and working same objective the organization. And we have our divine brother Padma Shri Dr. G. Bhaktavatsalam. Like to words for him. Work for a cause, not for applause. Live life to express, not to impress. What suits him, and this is what we see. His personality, whenever we feel Ra is so divine, is fondly as Dr. GB, a visionary, a renowned surgeon of 50 years, a philanthropist, an orator, a leading industrialist, a dedicated teacher, a successful professional, an entrepreneur, and an ardent believer in social work. And when you have seen becomes a student, that's his down-to-earth nature. You always feel as a founder and head of the renowned multi-super speciality high-tech 500-bed KG hospitals, Dr. GB has also established his Center of Excellence as an affordable and advanced healthcare institution. Dr. GB's quality is of paramount importance, and his admirable trait in him has made KG Hospital one of the few hospitals in Tamil Nadu recertified for quality by the NABH of Quality Council of India, New Delhi. For the past 50 years, Dr. G has been human service in the healthcare sector, in general, and the people of Coimbatore. He has also established successful enterprises in the fields of education, IT, infrastructure, housing, and he has won several awards for his meritorious and outstanding services rendered to the society in of healthcare, like Dr. B.P. Roy Award from Prime Minister Rajiv Gandhi in 1984, Seva Ratna Award from the Centenarian Club in 1999, Vaidya Ratna Award from Shri Adi Chunchanagiri Mutt 2001, Padma Shri Award from the President of India 2005, PSG Distinguished Alumni Award 2005, and so many others. So now I invite respected brother Dr. G. Bhaktavatsalam. Honors. என்னமோ தப்பா பேசுறாங்க. You would like to down to the down. Get the slide. ஓம் சாந்தி. யாரும் சொல்ல போறீங்களா? இப்போ என்ன சொன்னாருன்னா, குட் மார்னிங் சொன்னா வாத்தியார் குட் மார்னிங் சொல்லணுமில்ல. குட் மார்னிங் அலமா சொல்லுங்க. பாதி பேர் தூங்குறீங்களா? ஹரே கிருஷ்ணா, ஹாப்பி மார்னிங். ஹரே கிருஷ்ணா, ஹாப்பி மார்னிங். ஜீசஸ் லவ்ஸ் யூ. அல்லாஹு அக்பர். எல்லாருமே சம்மதம் தானே? எம்மதம் சம்மதம் தானே? அதாவது ஓம் சாந்தின்னு ஏன் சொல்றதுன்னா, நான் ஒரு சாந்தமான ஆத்மா. ஊர் பக்கத்து தானே வடலூர் இருக்கு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. உங்க ஊர் தானே சார் இது? நீங்களும் வேற ஊர்ல வந்து வள்ளலார் சுவாமிகள் சொன்னது தான் இப்ப இவங்களும் சொல்றாங்க. கடவுள் அப்படிங்கிறது அந்த உருவத்தில் இல்லை. கடவுளுங்கிறது எங்க இருக்கு? ஒளி வடிவமான ஒரு பரம் ஆத்மா, பரம் பிதா, பரம் ஆத்மா. பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒளி வடிவு. சிவன் அப்படிங்கிறது ஒளி. நாம் அது பாமர மக்களுக்காக அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறோம். விநாயகர் மாதிரி கொடுக்குறோம், முருகன் மாதிரி கொடுக்குறோம், கிருஷ்ணர் மாதிரி கொடுக்குறோம். நீங்க யாரு? ஹாப்பி மார்னிங் அப்படின்னா நீங்க மார்னிங் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். ஓம் சாந்தின்னா அமைதியாக இருக்க.
சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஜஸ்டிஸ் சொன்னார், வாழ்க்கைன்னு என்னன்னா சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்க்கை. ஓம் சாந்தி. இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன், கோயம்புத்தூர்லேருந்து. இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஓஹோன்னு ஓடுது. ஏன்னு கேட்டால் நீங்கள்லாம் சரியாக இருக்கிறது இல்லை. உங்களை நம்பி தான் ஆஸ்பத்திரி நடத்துறோங்கோ. இவங்க பிரம்மகுமாரி சொல்றதெல்லாம் கேட்காதீங்கோ. சீக்ரெட் நம்பர் 1, who is our father? மறைக்கிறப்பா நல்லது. தாய்லாந்துலேருந்து வந்திருக்காரு, நான் தந்தைலாந்துலேருந்து வந்து. யார் நம்ம அப்பா? அதாவது என் உருவத்தை உண்டாக்குனவர் எங்க அப்பா. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆண் பெண் உறவுல வந்த இந்த கதையும் தோலும். நான் பேசுறதுன்னா என் உடம்பில் இருக்கிற ஆத்மா பேசுகிறது. எத்தனை பேர் இங்க டீச்சர்ஸ்? கை தூக்குங்க. எல்லாருமே டீச்சர்ஸா? எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? கை தூக்குங்க. எத்தனை பேர் தமிழ் தெரியாது? கை தூக்குங்க. கொடுத்துறேன். கோயம்புத்தூர்ல இருந்து வரணுங்க, தமிழ் ஈஸியா சொல்லி கொடுத்துருங்க. என்னங்க நீங்க? நம்ம அப்பா, who is our father, is up there. நாமெல்லாம் அந்த பரந்தாமத்திலிருந்து வந்த ஆன்மாக்கள். அப்பாவும் அம்மாவும், அந்த அம்மா குழந்தை வரும் பொழுது இந்த உடம்புக்குள்ள பூந்த ஆத்மா தான் நான். என் பேரு ஜிபி. எங்க அப்பா வேறு. 2வது சீக்ரெட், எப்படி 100 வயசு இருக்கிறது சொன்னார் பாண்டிமணி. சார் 100 வயசு இருக்கு சொன்னீங்கல்ல, நீங்க தான் பாண்டிமணி கேட்டீங்களா? நான் 110 வயசு இருக்கலாம்னுங்க, 100 வயசு இருக்கு சொல்றாரு. யார கை தட்டுறாரு? இதெல்லாம் கரெக்டா 100 100 100 இருந்ததுன்னா நீங்க 100 வயசு இருக்கலாம். படிக்க முடியுமா? சக்கரை 100, கொலஸ்ட்ரால் 100, பிரஷர் 100. your blood pressure must be 100, your blood cholesterol must be 100. you must be 100% vegetarian. செத்து போனதெல்லாம் புதைக்கிறதுக்கு இது சுடுகாடா? யாரெல்லாம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்களோ இன்னையிலேருந்து வெஜிடேரியன். யாரு கேட்டு அண்ணாமலை வந்தீங்க? நேற்று வரைக்கும் அந்த கெடா வெட்டலாம் கிடையாது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதுல்ல, கெடா. இந்த ஜென்மத்தில் கெடா வெட்டினீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்க கெடாவா பிறப்பீங்க. தண்ணி தொளிப்பான், மேல ஒரு மாலையை போடுவான், ஓங்கி வெட்டுவான், பரவாயில்லையா? கர்மாங்கிறது என்ன? யூ டூ சம்திங் குட், யூ கெட் சம்திங் குட். நீங்க புண்ணிய கர்மா, புண்ணியவான் என்ன சொல்றீங்க? புண்ணியம் பண்ணா புண்ணியவான். நல்ல ஆத்மானா புண்ணிய ஆத்மா. மோசமான ஆத்மானா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்களே, துராத்மா. படிச்சிட்டீங்களா எல்லாத்தையும்? சந்தோஷமா 100% சந்தோஷமா இருக்கணும். மாசத்துக்கு 100 கிலோமீட்டர் ஓடணும். 100% வெஜிடேரியன். 100 கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடாது. சீக்ரெட் நம்பர் 3, ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்கணும்னா நீங்க ராஜ யோகா பழகுங்க. சொல்றேங்க, சொல்ல போய் சொல்ல மாட்டேன். ராஜயோகா சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, பிரம்மகுமாரி சிஸ்டர்ஸ். இப்படி வாங்க சென்டர். இவங்க எல்லாம் சேர்ந்து வாங்க, முன்னால வாங்க. வாங்க. உமா சிஸ்டர், உமா சிஸ்டர் மதுரையிலேருந்து சீஃப். அவங்க தாதி has come from all over from மவுண்ட் ஆபூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த அற்புதமான விழாவை எடுத்திருக்கிறாங்களே, அது கை தட்ட வேண்டாமா? ஏதாவது உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கினாங்களா? ஒரு பைசா வாங்காம பொன்னாடை வேற போத்தி மத்தியானம் சாப்பாடு வேற போடுவாங்க போல் தெரியுது. ஏதாவது ஊர்ல தமிழ்நாட்டில் ஓசியா ஏதாவது பண்ணுவாங்களா? உங்க மனசு மாத்துறதுக்காக உலகம் பூரா இந்த வந்திருக்கிறாங்க. யாராச்சும் உலகம் பூரா, தாய்லாந்துல இருந்து வந்திருக்காரு, அமெரிக்கா, இங்கிலாந்து, அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு, அம்மா ரஷ்யால இருந்து வந்திருக்கு. உங்க மனசு, நம்ம மனசு மாத்துறதுக்காக எங்கிருந்தோ வர வேண்டியிருக்கு. முடியுமா நம்ம மனசு மாத்துறதுக்கு? அவ்வளவு சாமானியமா தமிழன் மாறுவானா? I said very difficult to change the mindset of a human being. Human being அப்படின்னா being அப்படிங்கிறது உள்ள இருக்க ஆத்மா. ஹியூமன் அப்படின்னா நீங்க அனிமல் கிங்டம் இல்லையில, நீங்க கரடி இல்லையே, நீங்க புலி இல்லையே, நீங்க சிங்கம் இல்லையே, நீங்க அசிங்கம் தானே. எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில, நினைச்சிட்டு இருக்கிறேன். புரியுற மாதிரி பேசுறேன்ல. பீயிங் அப்படிங்கிறது இங்க ஹியூமன், மேன் கைண்ட் அப்படின்னா மேன் மஸ்ட் பி கைண்ட். நோ. இப்போ மோடி எப்படி ஜெயிச்சாரு சொல்லுங்க? 4 மணி நேரம் தான் தூங்கினாரு. ஓ, கடவுளை கும்பிட்டாரு. எந்த ஊருக்கு போனாலும் லைம் ஜூஸ் தான் சாப்பிட்டாரு, போட்கா எல்லாம் சாப்பிடல, பீர் சாப்பிடல. கடவுளை நம்பினாரு. சாதாரண நிலையிலிருந்து எவ்வளவு நிலைக்கு போயிருக்காரு. இறைவன், இறை நிலை. உண்மையிலே நம்புறேன், அந்த ஆளை உண்மையிலே நம்புறேன். எதுக்காக சொல்றேன்னா ஒரு எக்ஸாம்பிள் அவர் விட்டுருங்க. ஏபிஜே அப்துல் கலாம்
பிறந்தது ஒரு மீனவராக பிறந்தார்ல. வாழ்வது பிறப்பது ஒரு சம்பவம், இறப்பது ஒரு சரித்திரம். கை தட்டுங்க. என்ன நீங்க நம்ம ஊர் தமிழன் தானுங்க, கை தட்டுறது கூட சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனது இதெல்லாம் நடக்குமுங்க. வியாதி இல்லாத வியாதி உங்களுக்கு வியாதி இல்லாம இருக்கிறது ஹெல்த் கிடையாது. யூ மஸ்ட் பி பிசிக்கலி ஹெல்த்தி. 1 கிலோமீட்டர் ஓடணும்னா நீங்க டவுன் பஸ் தேடுறீங்க. உங்க பையன் அட்டாச் பாத்ரூம் இருக்கிற மாதிரி வீடு கேட்கறான். நம்மெல்லாம் முன்னால ஒரு ஃபர்லாங் அந்த போய் ஏரியா டீல போவோம். இன்டலெக்சுவல் ஹெல்த், மூளை இருக்கணும்ல. அதானே டீச்சர். சம்பளத்துக்கு வேலை பண்ற ஆளு டீச்சர் கிடையாது. ரெஜிஸ்டர் பட்டு அடிச்சு. சந்தோஷமா இருக்கிறீங்களா? என் மாதிரி சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கேன். என்ற வயசு 26 தானே. அட நான் பொய் சொல்றது இல்லை. ஐ அம் only 26 sister with 50 years of experience. நான் ஒரு வாத்தியாருங்க. ஐயோ 50 வருஷமா நான் வாத்தியாருங்க. எங்க வீட்டுல எங்க சம்சாரம் எனக்கு வாத்தியாருங்க. கடவுளே பார்த்திருக்கீங்களா? கேட்கிற கேள்வி. மேடம் நீங்க கை தட்டினீங்களா? கடவுள் பார்த்திருக்கீங்களா? 3 தடவை கை தட்டிருக்கீங்க பேசுறது. மேடம் எந்திரிச்சு நில்லுங்க. கெட் அப். துண்டு போட்டிருக்காரு அந்த அம்மா. அவ்வளவு அழகா இருக்கா பாரு. எந்திரி மேல. அடி எந்திரிமா. கடவுளை பார்த்திருக்கீங்களா? பால் கொடுத்து அம்மா தானுங்க கடவுள். ஐ சார் அம்மா இஸ் கடவுள், மாதா இஸ் கடவுள், பிதா இஸ் கடவுள், ஆசிரியர் இஸ் கடவுள். உட்காருங்க. நீங்க டீச்சரா? யூ நாட் a teacher? That is your mother? She looks, you are like a sister. Down. Have I seen God? There is no operation manual. என்ன செல்போன் வாங்கினாலும் டிவி வாங்கினாலும் there is an operator manual. But for this body there is no operator manual. Bhagavad Gita, if they say it's a Shiva Gita is also. We have in Brahma Kumari is called Murali. முரளிங்கிறது தினந்தோறும் படிக்க வேண்டிய 20 நிமிஷம் படிக்க வேண்டிய ஒரு திருக்குறள் மாதிரி. 2 லைன் இல்லை, 2 பக்கம் இருக்கும். அது படிச்சீங்கன்னா நீ கெட்டவனா இருந்தாலும் நல்லவனா மாறிடுவீங்க. ஸ்மோக் பண்றவன் ஸ்மோக் பண்ணவன் பண்ணிடுவாங்க. தண்ணி போடுறவன் தண்ணி போட மாட்டான். எந்த விதமான கெட்ட எண்ணம் வராம தடுக்கக்கூடிய இந்த விலை என்ன, இந்த உடம்பினுடைய விலை என்ன? 2 எப்படி சார் 2 crores வேலை போட்டீங்க? விலை மதிப்பு இல்லாதது. விலை மதிப்பு 2 கோடி. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணா 50 லட்சம், லிவர் மாற்றி வச்சா 50 லட்சம், ஒரு ஜாயிண்ட் மாற்றி வச்சா 30 லட்சம், ஐ ஆபரேஷன் 40,000, எல்லாம் டோட்டல் போட்டு பார்த்தேன் 2 கோடி வருது. I said this body is a very important equipment with which only you can survive. You can become a vice chancellor. Registrar sir, you will become a vice chancellor. Bless you today. When you become vice chancellor, call address. There were 16,000 students studying here. Now there are 12,000 students. There are 10,000 employees. Now with the 7,000 employees, one of the largest universities. Appointment with the chief minister, prime minister, with the governor is very difficult. But appointment with the God is very easy. So, God has an appointment at 4 o'clock in the morning. 4 மணிக்கு எந்திரிச்சு எத்தனை பேர் எந்திரிக்கிறாங்க? வெளிச்சம் வந்து முகத்தில் அடிச்சா தான் எந்திரிக்கிறாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்கவே அவங்கள்ட்ட நம்ம குழந்தைகளை பற்றி சொல்றேன். 4 o'clock you get up in the morning, start thinking about your God. God is your father, and then you will talk to him, not by just thoughtful conversation with the God. Get connected to your father. That is called yoga. அட இங்கிருந்து செல்போன்ல பேசுறோம்ல, அமெரிக்காவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அப்பா கூட பேசலாம். உருவாக்கின அப்பா இந்த ஆத்மாவுக்கு பரமாத்மாவோட பேசுறது 4 மணி. நீங்க ஷாப்பிங் லிஸ்ட் போட வேண்டாம். வேணும் அது வேணும்னு சொல்லி லிஸ்ட் போட வேண்டாம். அமேசான்ல போடுற மாதிரி லிஸ்ட் போட வேண்டாம். உங்களுக்கு நான் நல்லவனாக மாற்று தந்தையே, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல மூளையை கொடு, நல்ல அறிவை கொடு, நல்ல ஞானத்தை கொடு. கேளுங்களேன். பணக்காரன்லாம் எங்க ஓடி ஒழிகிறான் வெளிநாட்டுல. உங்களுக்கு வெளிநாட்டுல நிரவ் மோடிங்கிறவன் மல்லைய ஓடி ஓடி ஒழிகிறான். கொஞ்சம் பேர் பெரிய பணக்காரங்க ஜெயில இருக்கிறாங்க. யாருன்னு சொல்ல, ஜெயிலுக்கு போகலன்னு நீங்க அரசியல் ஆக முடியாதே. 4 மணிக்கு எந்திரிங்க. எதுக்காக இந்த மீட்டிங் போடுறாங்க தெரியல எனக்கு. எதுக்காக காலங்காலத்தில் நம்மளுக்கு குண்டெல்லாம் பொண்ணெல்லாம் போடுறாங்க? எதுக்காக? ஹெல்த்தியா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருந்தா தான் உங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும். ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமா இருந்தா தான் நாடே சந்தோஷமா இருக்கும். ஓ, பர்பஸ் ஆஃப் லைஃப். எதற்காக கடவுள் நம்மளை உற்பத்தி செய்தார்? Why did God create us?
ஏதோ பர்பஸ் இருக்கணும் இல்லை. இந்த பிளான்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு, ஒரு மலரை கிரியேட் பண்ணியிருக்காரு, பொக்கேலாம் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக கிரியேட் பண்ணி. எவ்ரி ஃப்ளவர் இன் திஸ் பொக்கே இஸ் been created by God to make us happy. ஒரு மாமரத்தை உண்டாக்குனாரே கடவுள், வருஷத்துக்கு 1000 மரம் மாம்பழம் கொடுக்குதே, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கேக்குதானா? சேலத்து மாம்பழம், நடுச்சோலை மாம்பழம், என்னங்க அல்போன்சா மாம்பழம், விலை மதிப்பில்லாத உங்களுக்கு கொடுத்துட்டு கடவுள் தான் கொடுத்தாரு. ஒவ்வொரு மரமும் கடவுளால் உண்டாக்கப்படுது. மாடு 10 லிட்டர் பால் கொடுக்குது அவனுக்கு, அந்த கண்ணுக்குட்டிக்கு 1 லிட்டர் தான் வேணும். மாட்டுக்கு மனுஷனுக்கு வேணும். எனக்கு என்ன வந்தது? வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் மீ? வை த ஹெல் யூ ஆஸ்க் தட் क्वेश्चन? God has given you a beautiful body, beautiful education. You've been born in the best city, the whole அண்ணாமலை யூனிவர்சிட்டி. கடலூர் தான் பெஸ்ட், சிதம்பரம் தான் பெஸ்ட். மையத்தில் இருக்காமே, உலகத்திலேயே மையத்தில் இருக்க நடராஜ பெருமாள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு நீங்க என்னங்க நீங்க அது இல்லை இது இல்லைன்னு சொல்றீங்க? போங்க சார். ஏபிஜே அப்துல் கலாம், மோடி, ராஜி ஜானகி 103 வயசு, என்ன விட சுறுசுறுப்பா இருக்காங்க. 23 வயசு அந்த அம்மாவுக்கு, எனக்கு 26, எங்க அக்கா. மதர் தெரசா, they have understood the purpose of life. Why can't you understand the purpose of life? Today is the day. நீங்க வெளியே போகும்போது வித்தியாசமான ஆளாகத்தான் போகணும், ஏன்னா இது வேஸ்ட். இன்னைக்கு இங்க வந்து இந்த கிளாஸ்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு கடவுள் பிராரப்தம். கடவுள் சொல்லிதான் உங்களை வந்திருக்கிறீங்க. இந்த சிட்டிலேயே ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. உங்களுக்கு தானே சான்ஸ் கிடைச்சது. தமிழ்நாட்டில் எவ்வளவோ டீச்சர். காமன், ஹார்ட் அட்டாக் இஸ் காமன், ஸ்ட்ரோக் இஸ் காமன், டயபெட்டிஸ் இஸ் காமன், டிப்ரெஷன் இஸ் காமன். தி காமனஸ்ட் டிசீஸ் இன் இந்தியா இஸ் டிப்ரெஷன். இந்தியாவில் பாப்புலேஷன் இஸ் 130 crore. We create one Australia per year. 0.5 crores are created by Indians. They are very hard working day and night. இதுக்குமா சிரிப்பு? பிரம்மகுமாரி இதெல்லாம் காமனஸ்ட் டெண்டன்சி, சூசைடல் டெண்டன்சி. 2 மார்க்கு கம்மிங்க நீட்ல, 2 பெண் குழந்தைங்க தற்கொலை பண்றாங்க தமிழ்நாட்டில். அநியாயங்க. என்னங்க? லவ் ஃபெயிலியர். Driving in America is right side, driving in England is left side, is suicide. Justice. Cigarette addiction, substance abuse, ganja, alcohol. ஹெல்மெட் போடுறது இல்லை. தமிழனுக்கு மூளை ஜாஸ்தி. உன் தலையில மூளைன்னு சொன்னா அப்பா தோணா போடுறா. These are all negative thoughts. The negative, நீங்க ராஜயோகா கண்டிப்பா கத்துக்கணும். ராஜயோகா கத்துக்கிறதுக்கு 6 நாள் 7 நாளாதும் இலவசம், ஃப்ரீ. உங்க சென்டர்ல போய் கிட்ட சொல்லி கெட்டுக்கோங்க. ஆனா இந்த கெட்ட வழக்கம் எல்லாம் போயிடும். ஆங்கர், பெண்கள் மேல, பெண்கள் மட்டும் லஸ்ட் இல்லை, காமம் இல்லை, எல்லாத்து மேல லஸ்ட், பணத்து மேல காமம், பதவி மேல காமம், அட்டாச்மெண்ட், இது என்றது, கிரீடு, envy, jealousy, killing animals, killing human beings, ரொம்ப காமன். பாசிட்டிவ். நீங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா மாறணும்னா ராஜயோகா கம்ப்ளீட் பழகுனீங்கன்னா கண்டிப்பா வித்தியாசமான நல்ல மனம் மாறிடுவீங்க. பெஸ்ட் ஹியூமன் பீயிங். குடும்பமே உங்களை பார்த்து வியந்து பாராட்டும். இவன் தான் உதாரண புருஷன். ராமேஸ்வரத்தில் வந்த ஏபிஜே அப்துல் கலாம் வரைக்கும் வந்திருக்கானா? அற்புதம், அற்புதம், அற்புதம். கன்வெர்ட், கனெக்டட் ஆல்மைட்டி அத்தாரிட்டி. ஆல்மைட்டி அத்தாரிட்டிங்கிறது சிவபெருமான். சிவபெருமான்ங்கிறது லிங்கத்தை சொல்லலை. அருட்பெரு, அருட்பெரு, தனிப்பெரும் கருணை. 4 மணிக்கு 80 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. 40 minutes you do aerobic vascular exercise. 40 நிமிஷம் படிங்க. நம்ம நாலேஜ் படிங்க. நம்ம எங்கிருந்து வந்தோம், இந்த கலிகாலம்ங்கிறது என்ன, கோல்டன் ஏஜ்ங்கிறது என்ன, வாழ்க்கை பூரா இருந்தீங்கன்னா you save 40 lakhs rupees. But if I live a beautiful life and save enormous amount of wealth in பரந்தாம். நாம் பண்ற வேலைக்கும் நாம் சொல்லுக்கும் ஒப்புதல் இருந்ததுன்னா நான் அங்க போய் சேரும். எப்படி அங்க போய் சார் உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன சார்? சார் உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன ப்ரொஃபசர்? டேட் ஆஃப் எக்ஸ்பைரி என்ன? டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு போக போறோம். ராமசாமி போறேன்னா விட்டுன்னு போயிட்டான். சார் எப்போ பாடி எடுக்கிறீங்க? எப்போ ராமசாமி எடுக்கிறீங்கன்னு சொல்றோம். பாடி எப்போ எடுக்கிறீங்க? நான் வேற வேலை இருக்கு, பாடி எப்போ எடுக்கிறீங்க? அண்ணனா தம்பியா? எப்படி இருந்தாலும் போக போறோம்.
போகிறதுக்கு முன்னாடி புண்ணியத்தை செஞ்சா அது அங்கே ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அங்கே அடுத்த ஜென்மம் உங்களுக்கு இப்போ இங்கே தப்பு பண்ணிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தீங்க போனாலும் அதே மாதிரி நீ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. சந்தோஷமா இருக்கிறது, அமைதி வேணும், நல்ல மற்றவர்களை நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். பர்சனல் ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட். Who are you? I am not Dr. G. Not the body. I am the Atma. I am the driver with the car. Where did you come from? Paramdham. கடைசியில் எங்க போக போறீங்க? அங்கதானுங்க, கண்டிப்பா அங்கதான் போக போறீங்க. Behind every successful man there is one woman. Behind the success of this great university, Brahma Kumaris, there are 2 lakhs of totally dedicated Brahma Kumaris all over the world. 8,500 centers in 156 countries. இவங்க வேலை பண்றது நம்மளுக்காக, வேற ஏதோ அவங்களுக்கு வேற எந்த விதமான பிரம்மகுமாரிஸ் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நம்மளை பார்த்துட்டு. பிரம்மகுமாரிஸ் 95% பிரம்மகுமாரர்கள் 10%. Every successful man there is one woman. Behind every unsuccessful man there are 2 women. என்ன சின்ன வீடு? You are all graduated but you are not educated. You may be a professor in a university. You may be a big school headmaster. உங்களுக்கு கிராஜுவேஷன் வந்திருக்கு, உலக ஞானம் வரல, வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியல, சாப்பாட்டுக்காக ஒரு படிப்பு, an education for a living education is given by Brahma Kumaris. கை தட்டுங்க. Start a life-changing journey today. You are all solution providers, best solution provider for life given by Brahma Kumaris. கை தட்டுங்க. Brahma Kumaris யார் வேணா என்ன வேணா கிஃப்ட் கொடுக்கலாம், ரிங்கு கொடுக்கலாம், கோல்ட் செயின் கொடுக்கலாம், லெக்ஸஸ் கார் கொடுக்கலாம். நோ, தி பிக்கஸ்ட் கிஃப்ட் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே வரும்போது வித்தியாசமான ஆளா, வெளியே போகும்போது வித்தியாசமான ஆளா போறேன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் வேஸ்ட். கோகோ கோலா, பீட்சா, பிரியாணி, ஜானி வாக்கர், இதெல்லாம் பெட்டர். சம்திங் வெஜிடேரியன் ஃபுட், கோகனட் வாட்டர், பட்டர் மில்க். வாட் யூ ட்ரிங்க் யூ பிகம், வாட் யூ see you become. See dirty movies you become dirty. நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதை உங்களை மாற்றி விட்டுரும். நீங்க யாரை ஏமாத்தலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. கடவுள், மை ஃபாதர், மதர், மை ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன்ஸ், டிரான்ஸ்பிளான்ட், இலவசமாக கண் ஆபரேஷன் பண்ண பிரம்மகுமாரிகள் ஆசிரமத்துக்கு நான் தொடர்பு வந்து ஐ பீன் கனெக்டட் டு திஸ் பிரம்மகுமாரிஸ் ஃபார் அபவுட் 14 years தேங்க்ஸ் டு பை லுகஸ் தி தாதி. கடவுளை பார்த்தேன், மேடை மேல கடவுளே பார்த்தேன். ஐ saw God. பாபா மிலன்ல எல்லாம் திஸ் இஸ் தாதி ஜானகி. தாதி ஜானகி கை தட்டுங்க. 103 வயசுங்க. ஹாங்காங், குஜராத், எங்கெங்கயோ போறாங்க. பாபாவை பார்த்து பின்ன வாழ்க்கையை மாறி போச்சு. 14 வருஷத்துக்கு முன்னால் இந்த டாக்டர் ஜி வேற, நீங்க பாக்குற டாக்டர் ஜி. எத்தனை பேர் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க? கை தூக்குங்க. டாக்டர் ராமநாதன். நீங்க 3 டாக்டர் தானே? 4 மேடம், அது 5 டாக்டர்கள் தான் கடவுள்னு சொல்றாங்க. கடவுளா பணம் கொடுத்தா ஹாஸ்பிட்டல் ஆஃப்டர் பாபாஸ் மீட். பிரதர் மிருத்யுஞ்சய் பாய் கத்தோலிக் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அவார்டுன்ட்டு மாறணும். வாழ்க்கைங்கிறது கடவுள் கொடுத்த ஒரே ஒரு சம்பவம். தெய்வீகமான அன்பழைப்பு உங்களுக்கு தாங்க. எல்லா குணங்களும் பார்வோம். மாதிரிகளை சாதாரணமாக எல்லா விதமான சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா விதமான தியாகங்களும் பண்ணிட்டு நம்ம நாலேஜுங்க கடவுளை பற்றி. Thank you so much, brother. A very round of applause for his valuable. Brother, you are a great soul, a kind soul beyond belief. Indeed, are very much thankful for you. Now I invite Rajyogini Brahma Kumari Shukla Didi. Has come all the way from Delhi. Is one of the most senior sisters of this
organization Brahma Kumaris. Can anyone guess her age? Brother is saying 25. Is there anyone who can guess her age? 84 years old. She is the Vice Chairman of Security Services Wing, RERF. She is in this divine knowledge from last 6-7 years. She is the Director of Om Shanti Retreat Center in Manesar, Gurgaon. She is the coordinator for more than centers in Delhi. She is instrumental in establishing regional coordinating PCP center in North India for the value education of Annamalai University. And she is the main instrument for extending educational services in MHRD, UGC, AIC, AVS, and top universities of Delhi. She also visited many countries like England, Finland, and most parts of Europe, Malaysia, and Singapore. And now she'll be in Russia coming months. She has undertaken mega self-empowerment projects for soldiers in Ladakh, and western borders for stress eradication, Navy, Air Force, BSF, CISF, and ITB, etc. I invite respected Didi to share her words of wisdom and give us blessing. ओम शांति। सभी प्रेम से बोलिए ओम शांति, ओम शांति, ओम शांति। मंचासीन आदरणीय वक्तागण, सभा में उपस्थित प्यारे, मूल्यनिष्ठ जीवन सर्वप्रिय है, मान्य है। मानव जीवन एक फूल के समान है, अमूल्य सुगंध है। मैं चाहती हूं कि आप सब भी यही चाहेंगे कि हमारा जीवन सुगंधित हो जाए। जैसे सुगंध फूल सबको अपनी ओर आकर्षित करता है, इसी प्रकार मूल्यनिष्ठ मानव सर्वगुणों से संपन्न होने के कारण सबको अपनी ओर आकर्षित। मूल्य अच्छे आभूषण है। जैसे तमिलनाडु की लेडीज बहुत आभूषण पहनती है, परंतु मूल्य वास्तव में हम सार है, हम सबके आभूषण है, और आध्यात्मिकता उसका ताज है। अब तेवर भी पहने हुए हो और साथ में ताज पहना हुआ हो तो कैसे लगता है वो आप समझ सकते। वास्तव में देखा जाए, मानव जीवन श्रेष्ठ और महान मूल्य के आधार और आध्यात्मिकता की तरफ समन्वय से ही हो सकता है। जैसे टांगों के आधार से ये शरीर खड़ा है, ऐसे ही मूल्य और आध्यात्मिकता के सहारे मानव दौड़ता है, विचरण करता है, अनेक प्रकार के संशोधन करता है, अनेक प्रकार के आविष्कार करता है। इसके आधार से मूल्य और आध्यात्मिकता क्या? आध्यात्मिकता मार्गदर्शक का काम करती है। सच्चा मार्गदर्शक आध्यात्मिकता है। जैसे डॉक्टर साहब ने बताया कि अपनी स्वयं की पहचान आध्यात्मिकता देती है, और जब हमें अपने आप की पहचान उस परम शक्ति परमात्मा की पहचान हो जाती है तो श्रेष्ठ कर्म अपने आप ही हो, जिसकी हम सबको चिरकाल से लेकर के क्या है, इच्छा है कि नहीं है ना इच्छा। तो वो इच्छा शक्ति तभी जागृत होगी या एकाग्रता हमारे जीवन के अंदर तभी आ सकती है जब हम अपने जीवन को दिव्य गुणों से, आध्यात्मिक शक्तियों से संजोएंगे। जब तक हम उससे संजोएंगे नहीं, तब तक हमारा जीवन श्रेष्ठ और महान नहीं बनेगा। मैं ऐसा सोचती हूँ
कि मूल्य और आध्यात्मिकता हमारी पोषक माता के समान है। जैसे मैं अपने बच्चे का बहुत प्यार से लालन पालन करके उसकी यही इच्छा होती है कि मेरा बच्चा सशक्त बनकर के समाज जीवन से कुछ दे, परंतु अगर वही बच्चा अपनी मां के आंचल से थोड़ा दूर चला जाता है तो आप सुंदर वो शक्ति जो मातृशक्ति के द्वारा सिंचा गया था वो शक्ति उसके अंदर नहीं आती, जो जीवन का अनेक चुनौतियों का बलि बांधते से सामना कर। परंतु मूल्य हमारे जीवन के अंदर वो शक्तियां पैदा करते हैं जो हम जीवन की हर चुनौती का सामना कर सकते हैं। आज आप देखेंगे भौतिकवाद होने के कारण, विज्ञान का चकाचौंध होने के कारण व्यक्ति की जो मूल्यवान व्यक्ति होना चाहिए वो शक्ति क्षीण होती जा रही है और आध्यात्मिकता से व्यक्ति का मुख दूसरी तरफ वेस्टर्नाइज होता जा रहा है, जिसके कारण आज का मानव निराश है, उदास है और चुनौतियों को सामना करने के लिए भी अपने आप को असमर्थ असहाय महसूस करता है। क्यों? क्योंकि आज अगर थोड़ा गहराई से सोचेंगे तो त्याग का स्थान तृष्णा ने ले लिया, सेवा का स्थान स्वार्थ ने ले लिया, विश्वास का स्थान संदेह ने ले लिया। जो जीवन के लिए त्याग, सेवा और विश्वास की जरूरत है उसकी जगह पर अगर तृष्णा, स्वार्थ और संदेह पैदा हो जाएगा तो बताइए आत्मिक शक्तियां कैसे स्ट्रांग हो सकती हैं और कैसे मूल्य हमारे जीवन में आ सकते हैं? नहीं आ सकते। ठीक इसी प्रकार जैसे आप देखेंगे कोई भी व्यक्ति शारीरिक रीति से, मानसिक रीति से, आर्थिक रीति से स्ट्रांग है, कोई भी परिस्थिति आएगी, कोई भी संसार की चुनौती आएगी, सहज सहज पार। ठीक इसी प्रकार जब हमारे अंदर आत्मबल होगा, मनोबल होगा, तो आत्मबल और मनोबल हमारे को वो शक्ति प्रदान करेगा जो हम हर परिस्थिति को, हर चुनौती को बहुत खेल समझ करके पाए। जैसे खेल हो गया, कुछ नहीं हुआ, है ना, उसके पीछे क्या है? कहते हैं स्वस्थिति अच्छी खत्म हो जाए। इतिहास इस बात का साक्षी है। आप थोड़ा गहराई से सोचेंगे, हमारे देश के अंदर ही इतनी महान विभूतियां हुई जिन्होंने मूल्यों को, अध्यात्म को अपने जीवन के अंदर संजोया और संसार को एक नया मोड़, नई दिशा, नई क्रांति, नया जोश, नया उमंग पैदा करके एक बहुत अच्छा वातावरण पैदा कर दिया। आइए महात्मा गांधी जी के जीवन की झलकियों को देखें। तो महात्मा गांधी जी के जीवन में त्याग है, तप है, वैराग है, सत्यता है, दृढ़ता है। इन्हीं के बल से उन्होंने, त्याग के बल से हमें बल देता है, तप हमें निखारता है, वैराग हमारे संस्कारों को श्रेष्ठ बनाता है। तो उसी के बल से उन्होंने आज भारत देश को आजाद किया और क्या सत्यता के बल से ही सेवा की जो महात्मा कहलाए। अहिंसा के बल से उन्होंने आजादी दिलाई। आज उन्हें अहिंसा के पुजारी के रूप में याद किया जाता। इसी प्रकार मदर टेरेसा को करुणामयी मां के रूप में याद किया। क्यों याद किया जाता है? उन्होंने भी अनेक चुनौतियों का सामना किया। किससे? मूल्य के आधार से, अपने जीवन की श्रेष्ठ धारणाओं के आधार से अनेक गरीबों की, अनेक बीमारों की, अनेक रोगियों की उन्होंने सेवा की, जो आज उनको करुणामयी मां पे। इसी पर राष्ट्रपति अब्दुल कलाम जी को आप याद कर रहे हैं।
उनका जीवन भी गोल्डन अक्षरों में, उनका नाम गोल्डन अक्षरों में क्यों लिखा गया? थोड़ा सोचिए, क्यों लिखा गया उनका नाम गोल्डन अक्षरों के अंदर? क्योंकि उनमें भी मूल्यनिष्ठ जीवन की बहुत वैल्यू थी उनके पास। अध्यात्म की ओर उनका विशेष ध्यान था। मुझे याद आता है कि ओम शांति दर में वो एक बार आए, हमारी उनके साथ बहुत अच्छी तरह से चर्चा हुई और मैंने देखा कि वो बहुत गहराई जाना चाहते और लोगों को एक अच्छा विजन दे करके जाना चाहते थे अपने जीवन के द्वारा। और आज आप देखेंगे टाइम टू टाइम याद किया जाता है। इसी प्रकार अन्नामलाई यूनिवर्सिटी जहाँ पर हम बैठे हैं, जहाँ पर मूल्यनिष्ठ शिक्षा दी जाती है, और ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय के साथ मिलकर मूल्यनिष्ठ शिक्षा की ओर विशेष ध्यान दिया जाता है। हरिनगर दिल्ली के अंदर है, जहाँ पर मैं देखती हूँ कि बहुत अच्छे अच्छे PhD पढ़े हुए लोग, प्रोफेसर, वाइस प्रिंसिपल, रिटायर्ड प्रिंसिपल, डॉक्टर, वकील, अनेक लोग आते हैं, भागते भागते आते हैं, स्टडी करके जब जाते हैं और उन मूल्यनिष्ठ किताबों को जब पढ़ते हैं वो सोचते हैं कि ऐसा जीवन जीना तो हमें पहले नहीं। आज हमें पता लगा, आज हमारे नेत्र खुले कि वास्तव में जीवन की असली संपदा है ही मूल्य और आध्यात्मिकता। आध्यात्मिकता वास्तव में हमारे जीवन के लिए एक सुंदर उपहार है। कई लोग समझते हैं आध्यात्मिकता एक श्रद्धा का विषय है, जहाँ कोई पूजा पाठ नित्य का समय ऐसा। अध्यात्म ज्ञान हमें सत्य का बोध करा, अध्यात्म का हमें यथार्थ क्या करना चाहिए। जैसे साइंस हमें ये सिखाती है और उसका अनुभव कराती है, ऐसे ही अध्यात्म यथार्थ का बोध कराकर कि क्या हमें करना चाहिए, क्या नहीं करना चाहिए, इसकी शिक्षा देता है। और संतुलित जीवन शक्ति प्रदान। व्यवहार कुशलता सीखनी हो तो अध्यात्म से सीखो, कार्य करने की क्षमता सीखनी हो तो वो भी अध्यात्म से सीखो। तो जहाँ मूल्य और अध्यात्म दोनों का समन्वय हो जाता है तो मानव का अपने आप में एक श्रेष्ठ और महान बन जाता है। मुझे याद आता है, मैं आज अपने पिता श्री ब्रह्मा बाबा को देखती हूँ, उनके जीवन की झलकियों को देखती हूँ, या उनके जीवन से बहुत कुछ सीखने को मिलता है। जब उन्होंने इस संस्था की स्थापना की उस समय उनके सामने भी बहुत विकट परिस्थिति आई, बहुत प्रकार की चुनौती। उन्होंने सद्भावनाओं को साथ लिया और मूल्य और अध्यात्म शक्ति को साथ लेते हुए उसको अपने जीवन की आधारशिला बनाई और आगे। कई लोग उनके पास आकर के कहते थे, दादा आपका ज्ञान तो बहुत उज्जवल है, परंतु आप जो ये धारणाएं बता मूल्य के अनुकूल जीवन जीना सिखाते हो वो थोड़ा मुश्किल लगता है, इसको थोड़ा छोड़ दीजिए। बाबा के दादा जो जीवन का शिला है, मानव जीवन का उत्थान करने वाली जो शक्ति है, मन, वचन, कर्म, संस्कारों की पवित्रता, शिला को मैं कैसे निकाल दूं? आधारशिला ही अगर निकल जाएगी तो मानव श्रेष्ठ और महान नहीं बन सकता और स्व का परिवर्तन भी नहीं कर सकता, तो स्वयं को सशक्त बना सकता जो आने वाली चुनौतियों का अच्छी तरह से सामना कर। तो वो हंसते हंसते कहते थे कि आधार को कभी खत्म नहीं किया जाता। मेरे प्यारे भाई और बहनों, वास्तव में हमारे जीवन की श्रेष्ठ और महान जीवन अगर हम जीना चाहते हैं तो उसकी आधारशिला है मूल्य और अध्यात्म। अध्यात्म हमें मैं क्या हूँ, मैं कहाँ से आया हूँ, मुझे क्या करना चाहिए, क्या नहीं करना चाहिए, मेरा स्वधर्म क्या, दूसरों के साथ कैसा व्यवहार करना चाहिए, वो सब हमें और इसको हम ऐसे ही सिंपल भाषा में बोलते हैं आत्मज्ञान। क्योंकि आत्मज्ञान से
वो ज्योति प्रज्वलित हो, उनका अंधकार खत्म हो जाता है और प्रकाश आ जाता है। मुझे याद आता है अपने जीवन, जब मैंने इस वाले को ज्वाइन किया था, तो मेरे वैसे ही बचपन में बहुत भक्ति के संस्कार थे, परंतु भक्ति में, माफ करना अगर मैं कुछ कहूँ, तो भक्ति में वो शक्ति नहीं होती। शक्ति के द्वारा हम अपने जीवन को श्रेष्ठ और महान बना सकते हैं, क्योंकि भक्ति में सिर्फ हम वायदे फरियादे करते रहते, परंतु आपको अच्छी तरह से झांक के नहीं देखते। जो हम बोलते हैं उसके अनुकूल हमारे जीवन के अंदर वो है या नहीं है। तो जब मैं इस विद्यालय के अंदर आई, तो यहाँ पर जीवन, श्रेष्ठ और महान जीवन जीने की एक मिली जब मेरे को, तो जब मैंने उसको अपने जीवन के अंदर धारण करना शुरू किया, याद आता है कि बहुत चुनौतियाँ, बहुत प्रकार की परीक्षाएं, बहुत प्रकार के अनेक पारिवारिक रीति से, सामाजिक रीति से भी बातें आई हमारे सामने, परंतु ज्ञान बल से, योग बल से, मन वचन कर्म की शुद्धि के बल से और दृढ़ता के बल से, क्योंकि जहां दृढ़ता है शक्ति है। दृढ़ता का तेज सूरज के तेज से बढ़कर होता है। जीवन का एक अनुभव है। और मैंने देखा कि जब अनेक चुनौतियां, जब हमने एक लक्ष्य रख लिया कि मुझे एक ऐसा व्यक्तित्व वाला बनना है, क्या हो, फानियत हो, त्याग हो, तप हो, वैराग हो, मन वचन कर्म की पवित्रता हो और सत्यता का बोलबाला हो और एक श्रेष्ठ और महान जीवन जीना है, तो उसके लिए कुछ भी चुनौतियां, परंतु वो चुनौतियां ऐसा लगता था आज आई और कल चली, और ऐसा लगता था परीक्षाएं आई और परीक्षाओं में पास होने के बाद, जैसे हम पहले 10th क्लास में जब एग्जाम दिया तो लगा बहुत बड़ी पढ़ाई पढ़ ली, परंतु जब हम बीएड करने गए तो सोचा वो 10th क्लास की पढ़ाई तो कुछ नहीं थी, वो हमने सहज ही हंसते खेलते पास कर ली। तो मेरे प्यारे भाई बहनों, वास्तव में देखा जाए आत्म बल के आगे, ईश्वरीय बल के आगे आत्मविश्वास एक अमोघ शस्त्र है, उसके आगे बाकी सब शक्तियां बहुत कमजोर है। संकल्प शक्ति सबसे सर्वश्रेष्ठ और सर्व महान शक्ति है। अगर उस संकल्प शक्ति के अंदर ये बात दृढ़ता आ जाती है कि मुझे ऐसा बनना है, जैसे महात्मा गांधी जी ने सोच, देखेंगे मुझे उनके बारे में भी एक प्रसंग याद आता है कि महात्मा गांधी जी तो त्याग और तप की प्रतिमूर्त तो थे ही। उन्होंने एक आश्रम बनाया, उस आश्रम के अंदर बहुत सारे लोग रहने लगे। धन का इतना उस समय कोई सहयोग नहीं था, एक व्यक्ति ही सारे आश्रम को चलाता था। तो क्या हुआ, एक हरिजन परिवार वहां आकर रहने लगा। अब जब वो हरिजन परिवार वहां आके रहने लगा, उस व्यक्ति को जो धन का सहयोग देता था वो कुछ नहीं बोला महात्मा गांधी जी को आकर के, परंतु उसने धन का सहयोग देना बंद कर दिया। महात्मा गांधी विचलित नहीं हुए, उन्होंने भी उस व्यक्ति को जाकर के नहीं कहा कि तूने ये क्या किया, परंतु उनके अंदर परमात्मा के प्रति बहुत आस्था थी। वो नित्य स्वाध्याय करते थे, स्व चिंतन करते थे, स्व का निरीक्षण करते थे और अपने आप को साक्षी होकर के देखते थे, जो कुछ कर रहा हूं उसके अनुकूल चलता हूं। आपको याद होगा कि उन्होंने इनकलाब जिंदाबाद का नारा लगाया विदेशियों को भगाने के लिए, परंतु आज के अंदर ताकत नहीं थी, उनके बोल में वो जौहर नहीं था। तो वो एक होते हैं, क्यों नहीं मेरी आवाज में ताकत है, क्यों नहीं मेरी पीछे लोग मेरे पीछे लगते हैं। थोड़ा सा विचार चलने लगा, फिर वो एक एकांत में चिंतन जब करते हैं तो उनको लगता है गुलाम भारत को आजाद करने के लिए संकल्पबद्ध हो गया, परंतु मैं खुद गुलाम हूं। मैं गुलाम भारत को कह सकता हूं, नहीं कर सकता। फिर उन्होंने, क्योंकि वो प्रभु प्रेमी तो थे ही, उन्होंने बहुत बैठ करके आत्मचिंतन करते, परमात्म चिंतन करते करते अपनी मानसिक शक्ति, मनोबल को किया और
अपने आप को तैयार करके कस्तूरबा माता के पास गए। कस्तूरबा मैं आपसे एक सहयोग मांग। उन्होंने कहा क्या सहयोग चाहिए? उन्होंने कहा यही सहयोग चाहिए कि मैं आज से बाकी क्यों? क्योंकि बिना पवित्रता के चेंज आ नहीं सकता है। कहा वो तो त्याग की देवी थी। उसके बाद जब उन्होंने इनकलाब जिंदाबाद का नारा लगाया, लाखों लोगों ने उनको सहयोग दिया। तो मेरे कहने का भाव ये है, त्याग है, तप है, वैराग है और मूल्यनिष्ठ जीवन है, वहाँ सब कुछ स्वतः ही प्राप्त हो जाता है। इसी प्रकार मेरे को एक प्रसंग और याद आता है। एक गुरुकुल में कुछ बच्चे पढ़ने के लिए आए थे। रहने के बाद उनकी शिक्षा पूरी हो गई। कुछ साल रहने के बाद उनकी शिक्षा पूरी हो गई तो वो बच्चे गुरुजी के पास गए, घर जाना हैं, आप हमें आज्ञा दीजिए। तो गुरुजी ने कहा ठीक है, आप भले जाओ, आपकी शिक्षा पूरी हो गई है, भले जा सकते हैं, परंतु कल मेरे आश्रम से होकर के जाना। घर जाने से पहले अपने स्थान से, मेरे स्थान से होकर के जाना। अब गुरुजी ने उनकी परीक्षा लेनी थी, तो क्या किया होगा? बहुत सारे वृक्ष, कांटेदार वृक्ष कटवा करके सारे मार्ग पर, सारे मार्ग के अंदर वो कांटेदार वृक्ष बिछ गए। अब बच्चे सवेरे आए, बहुत उछलते कूदते गुरुजी से आशीर्वाद जाएंगे। तो जैसे ही वो वहाँ पहुँचते हैं, पहला स्टूडेंट जब बोलता है, विद्यार्थी, तो वो देखता है यहाँ तो कांटे ही कांटे हैं। पढ़ने की बहुत उमंग उत्साह था, तो उसके कारण वो कैसे कैसे कांटों से टकराते पकड़ाते, उसके टांगों में से खून भी बह रहा है, गुरुजी के पास पहुंच जाता है। दूसरा बच्चा तो वो दूर से ही देख करके कहता है कि मेरे बस की बात नहीं है, मैं वहां तक नहीं पहुंच सकता। तीसरा बच्चा जो होता है, जो बड़ा समझदार होता है, कि कल तो यहाँ कुछ नहीं था, आज यहाँ पर कुछ बिछाया, कांटे बिछाए, जहाँ झाड़ियां बिछाई गई हैं, तो वो झाड़ियों को इकट्ठा करने, सब झाड़ियों को इकट्ठा करके उसने एक स्थान पर रख और बहुत खुशी से पास गया और गुरु को बहुत शाबाश देते हैं। देख बच्चे, तुमने अपने लिए भी कांटे नहीं चुभोए, कांटों को अलग कर दिया और दूसरों के लिए भी रास्ता साफ कर दिया। तो अध्यात्म हमें यह सिखाता है, खुद भी जियो, खुद भी मुस्कुराओ, औरों को भी मुस्कुराहट पान। ये है अध्यात्म हमें सिखाता, ये अध्यात्म की देन है। इसलिए मेरे बहनों कि आज समय की मांग है, मूल्य भी अध्यात्म के बिना अधूरे हैं। आज समय की मांग है, मूल्य और अध्यात्म का समावेश किया जाए, जिससे हमारी आंतरिक सुषुप्त शक्तियां जागृत हो, हमें स्वचिंतन, शुभ चिंतन, समर्थ चिंतन, सकारात्मक चिंतन की धारा को प्रवाहित करें और हम एक ऐसे राष्ट्र का निर्माण करें जो जहाँ पर सदा खुशियाँ ही खुशियाँ हो, संपन्नता हो, हरियाली हो और सब प्रकार से जिसकी हम बहुत पहले से कल्पना करते हैं, वो कार्य आज हो रहा है। सब भी उसमें सहयोगी बनो, ऐसी हमारी शुभकामना और शुभभावना। ओम शांति शांति। Right, Sister Asha, to translate. சாராம்சமாக சில கருத்து. நற்பண்புகள் மற்றும் ஆன்மீகம் இவைதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கு. திருமணம் மிக்க மலர் நம்ம எல்லாரையும் ஆக்கர்ஷணம் செய்கின்றது. இப்ப மலர் என்றாலே வாசனை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில சர்வ குணங்கள், அதாவது அனைத்து குணங்கள் என்ற அந்த குணங்களுடைய நறுமணம் இருக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கை பிறரை ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய பண்புகள், அதாவது நல்ல குணங்கள் என்பது வாழ்க்கையினுடைய அலங்காரம் என்றால், ஆன்மீகத்தன்மை என்பது வாழ்க்கையினுடைய கிரீடம். வெறும் ஆபரணங்கள் மட்டும் இருந்தா வாழ்க்கையில கிரீடம் என்பதும் வாழ்க்கைக்கு அவசியம் தேவை. இப்படி நாம் மனிதர்கள், நம்ம கால் தான் நம்ம உடம்ப சப்போர்ட் பண்ணி நிக்க வைக்குது. கால் இல்லாம நம்ம வாழ முடியாது. அதே போல மனித வாழ்க்கைக்கு ஆதாரம் குணங்கள் மற்றும் ஆன்மீகம். இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி.
ஆனா ஆன்மீகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உணர வேண்டும், இறைவனையும் உணர வேண்டும். மேலும் நம்முடைய இச்சா சக்தி, அதாவது மன விருப்பத்தினுடைய சக்தி மற்றும் மன ஒருமைப்பாடு, இந்த ரெண்டுமே நம்முடைய வாரம். இந்த ரெண்டையும் கொண்டு வர்றதுக்கு ஆன்மீகம் என்பது மிக பெரிய அளவுல நமக்கு உதவி செய்யும். அடுத்து ஆன்மீகத்தை நாம கத்துக்கிறப்ப, அதாவது ஆன்மீகத்தை கொண்டு வருவது என்றால் வாழ்க்கையை எப்படி வாழ்வது மற்றும் வாழ்க்கையின் சமத்தன்மை. அடுத்து மூன்றாவது எக்ஸலன்ஸ் இன் ப்ரொஃபஷன், நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நம்முடைய திறன்களை எப்படி வெளிப்படுத்துவது, இதைத்தான் ஆன்மீகம் நமக்கு தருகின்றது. ஆனால் குணங்கள் மட்டும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்காது, ஒரு பாதியான வாழ்க்கையாக மட்டுமே இருக்கும். எனவே குணங்கள் மற்றும் ஆன்மீகம் இரண்டும் கலந்து இருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை மிக ஒரு உயர்ந்த வாழ்க்கையாக இருக்கும். இதற்கு ஆதாரமாக பல மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுல முக்கியமா அவங்க காந்திஜியை பத்தி சொன்னாங்க. காந்திஜி வந்துட்டு இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற ஒரு ஸ்லோகன், ஒரு முழக்கத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தினாரு. ஆனா அதே நேரத்துல அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துதான், என்னுடைய வார்த்தையில சக்தி இல்ல, என்ன காரணம், என்னால அந்த முழக்கத்தை சிந்தனை பண்ணி பார்த்தாராம். அப்பதான் அவருக்கு தோணுனதான், நானே அடிமையா இருக்கிறேன், நான் எப்படி என்னுடைய நாட்டை விடுவிக்க முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை அவருக்கு வந்தது. அப்ப நான் முதலில் என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து தனிமையில அவர் சிந்தனை பண்ணார், ஆத்ம சிந்தனை பண்ணாரு. அதுக்கப்புறம் இறைவனை பற்றி சிந்தனை பண்ணாரு. அப்பதான் வெளிப்பட்டது. அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணாராம், வாழ்க்கையில வைராகியத்தை கொண்டு வந்தாரு. அந்த வைராகியம் வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய மனைவி கிட்ட போய் அவர் சொல்லியிருக்கிறார், தாய் ஸ்தானத்துல பார்க்க போறேன். அவங்க மனைவி தியாகத்தினுடைய மூர்த்தி, அவங்கள அதை ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு பண்பை, வைராகியத்தை அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா அவர் இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொன்ன உடனேவே அந்த வார்த்தையினுடைய சக்தி வெளிப்பட்டது. அப்ப தன்னை முதல்ல அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சிட்டாரு. பிறகுதான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, நாட்டை கூட விற்க முடிந்தது. அதுக்கப்புறமா மகாத்மா காந்திஜி ஒரு ஆசிரமத்தை உருவாக்குனாரு. அதுக்கு அளவு பண உதவி அவருக்கு கிடைக்கல. ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் பண உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு ஹரிஜன குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த ஆசிரமத்துக்கு வந்தாங்க. அந்த பண உதவி செய்தவர் தன்னுடைய பண உதவியை நிறுத்திட்டாரு. ஆனா காந்திஜி அவர்கிட்ட போய் எதுவுமே கேட்கல, ஏன் நீங்க பண உதவியை நிறுத்திட்டீங்க. அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு, நான் எடுத்துக்கொண்ட காரியம் உயர்ந்த காரியம், எனக்கு இறைவன் மேல இருக்குது, என் மீது நம்பிக்கை இருக்குன்னு அவர் அமைதியா இருந்தாரு. தானாகவே எல்லா காரியங்களும் நடந்தது. இரண்டாவதாக அவங்க சொன்ன உதாரணம் மதர் தெரசா. கருணா மூர்த்தியா இருந்தாங்க, கருணையினுடைய தாயா இருந்தாங்க. ஒவ்வொரு மனிதனையுமே நாம அவங்க பண்புகள் நல்ல குணையாலப்படுத்துறோம். அடுத்து மூன்றாவது உதாரணம் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவங்க ஒரு முறை நம்முடைய டெல்லியில இருக்கக்கூடிய ஓம் சாந்தி ரிட்ரீட் சென்டர் என்ற நம்முடைய அமைப்பிற்கு வந்திருந்தாங்க. அப்ப நம்முடைய சகோதரி அவர்கள் அவங்களோட பர்சனலா அப்ப அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில ஆன்மீகம் ஆழமான இதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிறருக்கு என்னால வாழ்க்கையினுடைய விஷன், ஒரு தெளிவான ஒரு பார்வையை என்னால கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னாரு. அவரோட வாழ்க்கையிலேயும் முன்னேற்றத்துக்கு ஆதாரம் ஆன்மீகத்தன்மை. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன ஒரு மிக முக்கியமான பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய பவுண்டர் பிதா ஸ்ரீ பிரம்மா பாபா, அவருடைய உதாரணம். அவர் நம்முடைய வித்யாலயத்தை உருவாக்குனப்ப நிறைய சவால்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையில எதிர்நோக்கி இருந்தாரு. அந்த நேரத்துல அவரை சுற்றி இருந்த சில பேர் அவர்கிட்ட சொன்னாங்களாம், உங்களுடைய விதிமுறைகள், இந்த வித்யாலயத்தினுடைய விதிமுறைகள் கொஞ்சம் கடுமையானதா இருக்குது, இதை கொஞ்சம் நீங்க தளர்த்தி கொண்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சொன்னாராம், ஆதாரத்தை எப்பவுமே மாத்த முடியாது, அதாவது கடைபிடித்தல். அதைத்தான் அவங்க கடினம்னு சொல்லியிருக்காங்க. சில விஷயங்களை விதிமுறைகளை தளர்த்திக்கோங்க. அப்போ அவர் சொன்னாரா, இது அப்படியே தான் இருக்கும்னு. ஆனா அதை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கடைபிடிச்சனாலதான் வித்யாலயம் இவ்வளோ பெரிய அளவுல முன்னேறி இருக்குது அப்படிங்கிற தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க. இப்ப சிறு வயது முதலே நம்முடைய பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய கல்வியை பயின்றுட்டு வராங்க. இப்ப சொன்னாங்க, அதற்கு முன்னாடி நான் பக்தி பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன், நான் பக்தி செஞ்சிட்டு இருந்தேன், இந்த வார்த்தையை சொல்றதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் பண்ண பக்தியில எனக்கு சக்தி கிடைக்கல. இப்போ உங்ககிட்ட கேட்டாங்க, பக்தியில எனக்கு சக்தி கிடைக்கல, என்ன காரணம் அப்படின்னா பக்தியில யாசிக்க கூடிய பழக்கம் இருந்தது, இறைவன் கிட்ட போய் இதை கொடுங்க பழக்கம் இருந்தது. அதற்கப்புறம் நான் ஞான மார்க்கத்துக்கு வந்தேன். ஆனா ஞான மார்க்கத்தை நான் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறப்ப நிறைய சவால்கள், சேலஞ்சஸை நான் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. ஆனா ஞானம், தாரணை மற்றும் தியானம் இந்த பலத்தை எனக்குள்ள அதிகப்படுத்துறப்ப எனக்குள்ள உறுதி ஏற்பட்டது. வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்துல உறுதி இருந்துச்சுன்னா அந்த காரியத்துல, உறுதிங்கிறது தான் திடத்தன்மைன்னு சொன்னாங்க, உறுதி இருக்கிறப்ப அந்த காரியத்துல வெற்றி அடைய முடிஞ்சது.
அதற்கப்புறம் என்னுடைய இந்த மிக ஒரு சகஜமான பாதையாயிடுச்சு, பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பாதையாவும் ஆயிடுச்சு. ஆகையால உங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம், இன்றைய இந்த ஒரு கூக்குரல், பண்புகள், அதாவது நல்ல குணங்கள் மற்றும் ஆன்மீகம் இரண்டும் கலந்து இருக்கணும். குணங்கள் மட்டும் பத்தாது, இருக்கிறப்பதான் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையா இருக்க முடியும். பிறரையும் அந்த உயர்ந்த பாதையில நம்மளால அழைத்து செல்ல முடியும். ஓம். Now the moment have Honorable Justice Swami Das, Judge of Madras High Court. Actually, he was appointed by the Tamil Nadu when the police department in Paramaku firing Sampath Commission appeared in several major securing voter ID cards for transgender, ban mining for 5 years for Tamira Barani realization. He has practiced the appellate side and handled all kinds of civil, criminal appointments like AP, Dalat Council, several public sector like LIC, PFO, Indian Insurance, Standing Council, Madurai Corporation, Government of Kerala at Madurai Bench, and Solicitor for Madurai Bench by 2000. Now he is elected as a judge in Madras High Court 2017. Our pleasure that respected Lordship with us today. Conference. I invite you, brother, to பாலே சமாளி ஆமா இருக்கா. எனக்கு முந்தின தலைவர் எங்க அப்பா அது. இந்த கான்ஃபரன்ஸோட தீமை சினிமா பட தலைப்பு அப்படியே பிரதிபலிக்கிறது என்று நான் நான் சட்டத்துறையை சார்ந்தவன். சட்டத்துறையை சார்ந்த என்ன கல்வித்துறை சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சிக்கு, மாநாட்டுக்கு ஏன் அழைச்சாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்று நான் நம்புகிறேன். சட்டத்துறை இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, லாயரா இருக்கட்டும், ஜட்ஜா இருக்கட்டும், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் டில் த வெரி எண்ட். நம்ம டாக்டர் வந்து முன்னாடி படிச்சு வச்சு கூட அதெல்லாம் கதை பண்ணிடலாம், எங்களால முடியவே முடியாது, டெய்லி படிச்சுட்டே இருக்கணும். நேற்று இருந்த லா இன்னைக்கு ஓவரல் ஆகும். அதனால தான் நாங்க கடைசி வரையும் நாங்க மாணவர்களாகவே இருக்கோம். இன்றைக்கு நான் ஒரு மாணவன் தான். அதனால தான் கல்வித்துறை சம்பந்தமான இதுக்கு நாங்க கூப்பிட்டது காரணம் அந்த பொருத்தம் தான் என்று நான் நம்புகிறேன். வேல்யூஸ், ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது கமலஹாசனோட ஒரே மாதிரி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு எனக்கு. கேட்கறவங்களுக்கும் புரியாது, பேசுறவங்களுக்கும் புரியாது, அந்த மாதிரி ஆயிடும். அதனால அந்த ரிஸ்க்லாம் நான் எடுக்க விரும்பல. நான் வந்து கொஞ்சம் சேஃபாக பேசிடுறேன். பிகாஸ் இந்த மாதிரி நான் கிண்டல் பண்றதை கமலஹாசன் தவறா நினைக்க மாட்டார் நம்புகிறேன். ஏன்னா அவர் மகாபாரத்தை கிண்டல் பண்ணாரு. கிண்டல் பண்ணதுனால வள்ளியூர் கோர்ட்ல அவர் மேல கிரிமினல் வழக்கு போட்டு, அந்த கிரிமினல் வழக்கெல்லாம் கமலஹாசனுக்கு ஆஜராகி அவருக்கு ஸ்டே நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா நான் தான் அவரோட வக்கீல்ங்கிறது அவருக்கே தெரியாது. ஏன்னா அவர் எனக்கு ஃபீஸே கொடுக்கல. எனக்கு ஃபீஸ் கொடுத்துருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சிருக்கோம். அவரோட ஃப்ரெண்ட் யாரும் என்கேஜ் பண்ணாங்க, நான் தான் அது பண்ணேன். அதனால ஐ வுட் ராதர் ஸ்டிக் டு மை ஃபீல்டு. நான் பிறப்பித்த 3 உத்தரவுகளை பத்தி பேச விரும்புறேன் இப்போதைக்கு. அவுட்டர் லிமிட் ஒரு 7-8 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அருண்குமார் அப்படின்னு ஒரு பையன், அவன் ஸ்ரீஜா அப்படிங்கிற ஒருத்தங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிறான். கோயில்ல திருமணம் நடக்கிறது. போய் பதிவாளர் அலுவலகத்துக்கு போறாங்க, பதிவு பண்ணுங்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரார் வந்து பண்ண மாட்டேன்னு மறுத்துடுறாரு. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்ட்ட அப்பீல் போறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேரும் ஹிந்துக்கள், ஹிந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் பிரைட் குரூமுக்கு 21 வயசு இருக்கணும், பிரைடுக்கு 18 வயசு இருக்கணும். பிரைடுன்னா என்ன? ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியில a woman on her wedding day, அதுதான்
பிரைட், அப்படிதான் டெஃபினேஷன் இருக்கு. ஸ்ரீஜா வந்து திருநங்கை, நீ பெண்ணே கிடையாது, அதனால உங்க திருமணமே கிடையாது, திருமணத்தை நாங்க பதிவு பண்ண முடியாது அப்படின்றாங்க. அருண்குமார் ஸ்ரீஜாவும் திருமணத்தை பதிவு பண்ணதை மறுத்து மதுரை கிளையில ஹைகோர்ட்ல வழக்கு தொடுக்கிறாங்க. அது இங்க வந்தது டீடைல்டா எல்லாம் சொல்லிட்டு, பிரைட் அப்படின்னா நாட் ஓன்லி உமன் பட் ஆல்சோ டிரான்ஸ் உமன் அப்படின்னு தீர்ப்பு நான் வழங்கினேன். திருநங்கை அப்படிங்கிற அவங்களும் மனுஷங்க தானே இல்லையா? அவங்க என்ன சமுதாயம் எத்தனை நாள் ஒதுக்கி வைக்க போறோம்? இப்போதைக்கு they must be brought into the mainstream. என்னை பத்தி சொல்லும்போது 2002 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக ஃபைட் பண்ணலாம் சொன்னாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஒரு தீர்ப்பு. அடுத்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கு முன்னாடி வருது. எங்களுக்குலாம் மே மாசம் நாங்களும் ஸ்கூல் உங்களை மாதிரி தான். அது எங்களுக்கு உங்க ஸ்கூலுக்குலாம் எப்பெல்லாம் லீவ் இருக்குமோ அப்பெல்லாம் கோர்ட்டுக்கும் லீவ் இருக்கும். அப்கோர்ஸ் அதை தாண்டி வக்கீல் ஸ்ட்ரைக் பண்றது அப்பயும் லீவ் இருக்கும், அது வேற பிரச்சனை. அது மே மாசம் வக்கேஷன், முதல் வாரமும் கடைசி வாரமும் நான் தான் பிரதான நீதிபதியா நியமிக்கப்பட்டிருந்தேன். ஒரு நாள் லீவ்ல இருக்கும்போது திடீர்னு அங்கே ரெஜிஸ்ட்ரார் ஃபோன் பண்றாரு, சார் அர்ஜென்ட்டா ரிட் ஒன்று மூவ் பண்ணணுமா? என்னப்பா புதன்கிழமை தானேப்பா சிட்டிங், மூவ் ஏன் பண்றாங்க? சார் அர்ஜென்ட்டா சார், எமர்ஜென்சி அப்படின்னா. முகமது ஷாலிம் அப்படின்னு ஒருவர், அவர் பல குண்டு வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்கிற டெரர் கேஸ் அக்யூஸ், நாட் நார்மல் அக்யூஸ், டெரர் கேஸ் அக்யூஸ். பெங்களூர் கேஸ்ல அக்யூஸா இருக்காரு, சென்னையில் அக்யூஸா இருக்காரு, பல வழக்குகள் இருக்காரு. 5 வருஷமா பெயிலே கிடையாது அவருக்கு. அவர் பாளையங்கோட்டையில் ஒரு கொலை முயற்சி வழக்குனால இருந்தாங்க. ஆனா முயற்சி வழக்கு யார் ஒரு கொலை முயற்சி பண்ணாரோ அந்த நபர், பாதிக்கப்பட்ட நபர் என்னோட நண்பரும் கூட, எம்ஆர் காந்தின்னு பேர். எதுக்கடா அர்ஜென்டா மூவ் பண்ணணும்னா, அவரோட மனைவி ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க, மனைவி அதுக்காக அனுமதிக்கணும் ஒரு நாள் மார்னிங் 10 to 5 அப்படின்னு கேட்டாங்க. வழக்கு வந்தோடனே என்கிட்ட வருது, பெயில் தருவதற்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுன்னாங்க. ஏன்னா பெங்களூர் கோர்ட் தான் அரெஸ்ட் பண்ணிருக்குது. ஸோ நீங்க ஹவு மதுரை பெஞ்ச் கேன் கிவ் பெயில் பேங்க் பாயிண்ட்ஸ். நான் ஸ்டில் நான் சொன்னேன், மே பி a terror case accused, மே பி a prisoner, still he is a human being. அவர் தான் மனைவியே பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அதை நாமே வேண்டாங்கணும். நான் பெயில் கொடுக்கல, ஜெயில் அத்தாரிட்டியை மனைவிட்ட கொண்டு போக சொல்லுங்க அப்படின்னு நான் உத்தரவு போட்டேன் அவனை. இப்போதைக்கு அதுவும் பிரிசனரோட உரிமைகளை பத்தி அப்ப சொன்னாங்க, கூட இருக்கும்போது போலீஸ்காரன் பக்கத்துல இருப்பான், ஏன்னா பிரிசன் ரூல்ஸ் அப்படி சொல்றது. நான் சொன்ன கணவன் மனைவியை பார்க்கும்போது போலீஸ்காரன் இருக்கக்கூடாது, அவனுக்கு அந்த நேரத்தில் இந்த ரூல் பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரெட் டவுன் த ரூல் அண்ட் கேவ் ரிலீஃப். என்ன எனக்கு ஒரு சேட் அண்ட் எனக்கு ஒரு மனசு நிம்மதியா இருந்தேன்னா, அவன் பார்த்த 2 நாள் அந்த மனைவி இறந்து போயிடுறாங்க, டேட் ஆன் சாட்டர்டே. அதுக்கு மறுபடியும் ரிட் பெட்டிஷன் மூவ் பண்ணாங்க. இறுதி லாஸ்ட் ரைட்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் ஐ கேவ் ஒன் மோர். ரெண்டாவது நான் எப்படி நடந்து ஃப்ரெண்ட்ல உட்காந்தேன். சகோதரர் ஒருத்தர் நேரா பிரதர் வணக்கம் அப்படின்னு அவரை சந்திச்சு, வணக்கம் என்ன விஷயம்? சரி, என்னோட மகன் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ரொம்ப தீவிரமா இருந்தாரு, ஆன்டி. அதில் 60 கேஸுகள் அவர் மேல போட்டிருந்தாங்க. 60 கேஸ் எப்படா வழக்கு போட்டு நம்ம பெயிலாம் எடுக்கிறது, ஏபி முன்ஜாமீன் எடுக்கிறதுன்னு யோசிச்சேன். போட்டு வந்த ஒரு வழக்குலேயே நீங்க 60 கேஸையும் கவர் பண்ணி ஒரு ஆர்டர் போட்டீங்க. நீங்க அந்த பாபா தான் உங்க மூலமா எனக்கு ஆர்டர் போட்டாரு அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். இப்போதைக்கு எதுக்கு இத்தனை சுயபுராணம் அப்படின்னா, I am known as a very compassionate, soft judge. That is the image that I have. உண்மையும் கூட ஆன்டி கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கிறது. வியாழக்கிழமை காலம்பரை அர்ஜென்ட்டா ஒரு திருமணத்துக்காக நான் போயிட்டு இருக்கேன். என்னோட பிரைவேட் கார்ல தான் போறேன், நானும் என் மனைவி. சிக்னல் நிற்கிறோம், முன்னாடி ஒரு டாக்ஸி அப்படி இடிக்கிறான். சிக்னல் போட்ட உடனே ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணனால பயங்கர கோபம். இப்படி பாக்குறேன், அக்லஸ் பண்ண டக்குன்னு ஓவர்டேக் பண்ணி போயிட்டான். என்னோட போலீஸ் டிரைவரை ஃபாலோ பண்ணுப்பா, தான் போறான் அப்படின்னு விரட்டுறோம். ஒவ்வொரு இடத்தையும் ஸ்டாப் நிறுத்துன்னு சொல்றான், அவன் நிறுத்தாம எங்களுக்கு போக்காட்டே போறான் பாட்டுக்கு. 3 கிலோமீட்டர் சேஸ். வைகை பிரிட்ஜ் வந்த உடனே அதுக்கப்புறம் எனக்கு கல்யாண நேரம் ஆயிடுச்சு. சரி, நான் நம்பர் நோட் பண்ணிட்டோம். டக்குனு எஸ்பிக்கும் அந்த இவனுக்கும் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கும் ஃபோன் பண்ணிட்டு, இந்த டிரைவர் சாயந்தரம் செம்பலம் நீங்க நிறுத்துறீங்க அப்படின்ட்டு. உடனே நம்பர் தெரிஞ்சனால கஷ்டமே இல்லை, ட்ராக் பண்ணிட்டாங்க. அந்த ஃபெலோ நேரம் வந்தான். வந்த உடனே நிறுத்தாமே பாட்டு எப்படி பாட்டுக்கு இதே கோபம் நேரா போன சீட்டர் புட்டி பிடிச்சி உலுக்கு அப்படியே தூக்கி என்னோட ரேஜ் எனக்கு எனக்கே தெரியல. எனக்கு அப்படியே பிஏ சார் விட்டு சார் நான்
ஆச்சு. நான் சொல்ல விரும்பல, எதுக்கு மேலே சொன்னேன் நல்லா இருக்காது. பட் சேம்பர்ல என்ன நடந்ததோ அது அப்படியே என் பிஎஸ்ஓ வந்து ஒய்ஃப்ட்ட போய் சொல்லிட்டான் போய். அப்புறம் நான் என்ன பண்ணேன், சாதாரணம் போறேன். டாக்டர் சொன்னாங்க இல்லையா, மற்றவங்களுக்கு தான் நான் டீச்சரா, நான் வீட்டுக்கு கொண்டாடி தான் எனக்கு டீச்சர்னு சொன்னார்ல, அவருக்கு அப்ளை ஆகிற அதே ரூல் தான் எனக்கும் அப்ளை ஆகும். என் ஒய்ஃப் தான் இருந்தாங்க, ஜட்ஜி தானே நீங்க அப்படி. God used the authority to hold his hair. ஷாக் ஆயிடுது உடனே. மார்னிங் வந்து தப்பு தானே, மார்னிங் அவன் பண்ண தப்பா இருக்கலாம், சேம்பர் நீ பண்ண சரியா அப்படின்னு கேட்டாங்க. பாப்பா தான் பேச, எனக்கு லவ் மேரேஜ் எங்களுது, அதனால தான் சொல்றேன். புரியல எனக்கு, ரியலைஸ்ட் நான் பண்ண தப்பு தான். நான் என்ன சொன்னேன், ஃபோன் பண்ணு மன்னிப்பு கேளு அப்படின்னு. அவன் கால்றது சேம் பாய், சின்ன பையன் 23, சாரிப்பா நான் ரொம்ப கோவமா இருந்துட்டேன், சாப்பிடுவா சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் மேட் பீஸ் வித், நானும் இதாயிட்டேன். சொன்னாங்க, போன வருஷம் பிரம்மகுமாரிகள் சங்கத்துக்கு போனீங்க, அம்மா சிஸ்டர் தான் உங்களுக்கு கிளாஸ்லாம் ஒரு வாரம்லாம் டெய்லி மார்னிங் கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்க. அப்புறம் ஒரு மாசம் மெரிட்டம் பண்ணீங்க, அப்புறம் பண்ணல. அவங்க சொன்னாங்க, நம்ம சென்ட் போட்டுக்கிறோம் மேலே, இப்போ இருக்கும் ஒரு 1 hour இருக்கும், அப்புறம் காண வாசனை போயிடும். இப்போ பயிற்சிங்கிறது தொடர்ந்து அவங்க சொன்னேன். ஒரு மாசம் நான் ஏன் இது பண்ணேன்னா, கோர்ட்ல ரொம்ப கோவம் வரும், ஐ யூஸ் கெட் இரிட்டேட்டட். அட்வொகேட் வந்து முறையா ஆர்கியூ பண்ணாட்டி எனக்கு டென்ஷன் ஆகிடும். அதனால கோவம் வருது சொல்லிட்டு தான் நான் பிரம்மகாரம். தட் இஸ் த ரீசன் ஃபார் மை கனெக்டிங் வித் தம். ஆஷா சிஸ்டர் தான் என்னை வந்து மெயினாக எடுத்து அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் தொடர்ந்து பயிற்சி பண்ணனால முன்னாடி அந்த மிருகத்தனம் இருக்கு இல்லையா, மறுபடியும் டபக்குன்னு நம்ம எட்டி பார்க்கறது. அதனால தான் இன்னைக்கு ஆஷா சிஸ்டர் எனக்கு டெய்லி மார்னிங் மெசேஜ் அனுப்புவாங்க. இன்னைக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்க நான் படிச்சு காட்டுறேன். இப்போ ஓம் சாந்தி பிரதர். Anger begins in the minds of human beings. So it is in the minds of human beings that leads of peace. கோபம் என்பது மனித மனங்களில் உருவாவதால் அமைதியின் விதைகளையும் அங்கேயே விதைக்க வேண்டும். ஸோ ஜெயக்குமார் பிரதர் சொன்ன மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வருதுன்னா பாசிட்டிவான விஷயங்களை போடுறது தான். எதுக்கு இத்தனை கதை சொன்னேன் அப்படின்னா, மனசுலேருந்து பேசுறேன். இப்போதைக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம், எல்லாருக்குமே பல சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ நமக்கு அந்த சேலஞ்சஸ்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணா தான் நம்மளால வந்து வாழ்க்கையில வெற்றி காண முடியும். டாக்டர் வந்து மோடியை பத்தி சொன்னாங்க, அப்துல் கலாம் பத்தி சொன்னாங்க, நமக்கு ஒபாமாவை பத்தி தெரியும். சாதாரண பேக்ரவுண்ட்ல இந்த மிகப்பெரிய லெவலுக்கு வந்தாங்க. எப்படி வர முடிஞ்சது? சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருந்தனால தான் அவங்களால அவ்வளோ பெரிய சக்சஸ் அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. இந்த குவாலிட்டிஸ் எப்படி வர முடியும்? ரைட் வேல்யூஸும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் நுழைஞ்சா தான் வர முடியும். லாஸ்ட் இயர் வந்து மதுரை ஒரு மீட்டிங், பேர் எனக்கு தெரியாது, அவங்க பேசும்போது அந்த அந்த இதுக்கு அந்த உதாரணம் மட்டும் ஞாபகம் வந்தது. பிரம்மகுமாரியில் வந்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஸ்மார்ட் போன். கரெக்டா? ஐ ரைட்? அது ஸ்மார்ட் போன் இருக்கு, எல்லா வேலையும் பண்றது இல்லையா, நெட் இருக்குது, எஸ்எம்எஸ் பண்ண முடியும், போன் பே எல்லாமே பண்ண, வீடியோ கால் பண்ண முடியும், இட் ஹஸ் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரியே இந்த பிரம்மகுமாரி இந்த ராஜயோகா இந்த சிஸ்டம் நம்ம வந்துட்டோம்னா we get everything. ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி தான், நமக்கு வேண்டிய எல்லா இதுக்கும் வரும். வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த குரூப் இது வழியா நம்ம வந்து போனதான் நமக்கு நல்லது. டாக்டர் சொன்ன மாதிரி நமக்காகத்தான் வந்திருக்காங்க, தே ஹேவ் நோ பர்சனல் அஜெண்டா. அதனால இந்த கான்ஃபரன்ஸை இனாகுரேட் பண்றதுல எனக்கு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு. இதுல கலந்து அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Meditation. Last 30 minutes. Very guided meditation. Sit straight for a while. It's a very good opportunity. ஞானம் இல்லாமல்லை, மனதை ஒரு பிரம்மா குமாரி வித்தியாலயத்தில்
ராஜயோக தியானம் என்பது உலகில் உள்ள இந்த தியானமானது மனதில் என்று எவ்வாறு உடல் ஆரோக்கிய பயிற்சி அதே போன்று பெறுவது சுலபமான ஒரு பயிற்சி. ஒரு மனிதனுக்குமே மன அமைதி என்பது நமக்கு யாருமே அது நாம் எதை கொடுத்தும் அமைதியை வாழ்க்கையில் பெற முடியாது. அன்றாடம் நாம் கடலாக இருக்கும் இறைவனை நினைவு செய்யும் பொழுதுதான் இறைவனுடைய நினைவு என்பது வருகின்றது, கடமைக்காகவும் வருகின்றது, கோடும் வருகின்றது. யார் ஒருவர் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் கோடு நினைவு செய்கிறார்கள், இறைவன் பல மடங்கான பலனை கொடு. அப்பேற்பட்ட ஒரு தியானத்தை நாம் ஒரு பயிற்சியாக இறைவன் பரம்பொருள் பரந்தாமத்தில் இருக்கின்றார். அடிக்கடி பரந்தாமத்தில் இருக்கிறார் கடவுள். அவர் எங்கே இருக்கின்றாரோ இறைவனிடம் அர்ப்பணம் செய்வோம். அவரை நாம் கோடு தியானம் ரியலைசேஷன் தான் மெடிடேஷன். செல்ஃபை எப்படி ரியலைஸ் பண்ணணும், காடை வார்த்தைகளை நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் நான் கூறுவதை அப்படியே பாருங்கள். இந்த கடந்து நாம் மனதால் பிரயாணம் செய்ய கடலாக சக்தியின் கடலாக இருக்கும். நாம் மனதார நினைவு செய்வோம். ஓம் சாந்தி. நான் தியானத்தை ஆரம்பம் செய்தேன். நீங்களும் கூட ஓம் சாந்தி மனம் தியானத்தின் ஒரு நாம் எளிமையாக பயிற்சி செய்யும். இறைவன்ட்ட நம்முடைய தொடர்ப இறைவனை பற்றி நான் இயக்கிக் கொண்டு ஆத்ம ஆத்ம முதலில் நட்சத்திரத்தை காஷ் ஒளி பிரகாசமாக
अधिकार्या है। வெகு தொலைவில் நட்சத்திர மண்டலம் இறைவனர் எங்கு பார்த்தார் சுகமாக இருக்கும். அருகில் பரமா பரமாத் கடலா அமைதி கடல் அடைந்து இல்லையே என்னை சுற்றி நிறைந்த பிரம்ம மற்றும் அமைதி இந்த உலகை விட்டு இறைவன் இருக்கக்கூடிய உலகத்திற்கு செல்லும் இருந்து நாம் என்பது நிறைய பேர் இன்றைக்கு அமைதி வெளியில எங்கே போனாலும் அமைதி அதற்கு பதிலாக உடலுங்கிற வீட்டு மனதால நாம் ஒரு உண்மையான அமைதி நாம் அடையலாம். எப்படிலாம் தேவைப்படுதோ
invite Brother Rajiv Pandemani, Director of the Value Education Programs of Mount Abu, and from the very start of Value Education Programs, he has been instrumental to use this in collaboration with Brahma Kumari and Brother. இடையில் சிறப்பு விருந்து சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் விஷயங்களை நான் உங்களிடம் கூற விரும்புகின்றேன். ஒன்று, நிறைய பேர் இன்னும் அகாமடேஷன் வாங்காமல் இருக்கீங்க. கொஞ்சம் பேர் தான் அகாமடேஷன் வாங்கியிருக்கீங்க. அதனால என்ன அதனால நீங்கள் யோகா சென்டருக்கு போனீங்கன்னா அகாமடேஷன் நம்பர் 1. ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் உணவு P3 ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, உங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. மூன்றாவது, போய் சாப்பிட்டுட்டு உடனே நீங்கள் திரும்பி வரணும். இன்னைக்கு ஃபுல் டே ப்ரோக்ராம் நைட்டு வரைக்கும் இருக்குது, நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்குது. மதியம் ஒரு 1 மணிக்கு ப்ரோக்ராம் நிகழ்வு பெறும். எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்டு நாளைக்கு வேலிடேட்டரிக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கப்படும். ரெஜிஸ்டர் பண்ண பொழுதே சர்டிஃபிகேட் எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொடுத்துருப்பீங்க. இதற்கு ரெஜிஸ்டர் அவர்கள்ட்ட கையெழுத்து நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நிகழ்ச்சிகளில் சிறப்பாக விருந்தினராக வந்து கலந்து கொண்ட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நீதி அரசர் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன், மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் சென்டர் ஃபார் யோகா ஸ்டடீஸ் சார்பாகவும் நமது பிரம்மகுமாரிகள் சார்பாகவும் நம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மவுண்ட் அபுவில் இருந்து எஜுகேஷனுடைய சேர்மனாக இருக்கின்ற மிருத்யுஞ்சய பிரதர் அவர்கள் நமக்காக வந்து கீநோட் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் அடுத்ததாக நமக்கு வாழ்த்துறை அல்லது ஆசியுரை என்று மதிப்புக்குரிய ராஜயோகினி பிரம்மகுமாரி சுக்லா தீதி அவர்கள், அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் आपको हार्दिक धन्यवाद करते हैं अण्णामலை यूनिवर्सिटी तरफ से और ब्रह्म कुमारीज के तरफ से. அடுத்ததாக நமது அயல்நாட்டுகளிலிருந்து வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், அவருடைய வகுப்பு நாளை சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால் நேரம் போராதமை கருதி இப்பொழுது அதை நாம் சற்று தள்ளி வைக்கின்றோம். அன்பு சகோதரர் இட்டிகான் வட்டானா தாய்லாந்திலிருந்து, அவருக்கு நன்றி. அடுத்து யானினா வட்டானாயன், அவர்களுக்கும் மிக்க நன்றி. நமது இந்த கோ ஆர்கனைசர்ஸ்ன்னு சொல்லுவோம், சென்டர் ஃபார் யோகா ஸ்டடி, அதனால் அவங்களுக்கு நாம் இப்போ நன்றி சொல்லலை. நிகழ்ச்சி நிறைவு செய்யும் போது அவங்களுக்கு நன்றி கொடுத்துக்குவோம். நம்மளுடைய விருப்பத்துக்கு வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களும் இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் கொடுப்பதற்காக மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோதை சகோதரி அவர்கள் டாக்டர் விஸ்வநாதன், ஃபார்மர் ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் யோகா சென்டர்ஸ், நம்ம பல ப்ரோக்ராமில் கலந்துக்க போகிறாங்க. அதன் மூலம் நீங்கள் நிறைந்த பயனை பெற முடியும். உங்களுக்கும் நான் நன்றியை கூறி, மூன்றாவதாக அது மதுரை துணை மண்டல பொறுப்பு சகோதரி உமா அவர்கள் இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தியான வர்ணனையை கூட நீங்கள் ரொம்பக்காக அவங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக நமக்கு இந்த வித்யாலயத்தினுடைய அறிமுகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அறிமுகத்தை கொடுத்த அன்பு ஜெயக்குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். நமக்கு வரவேற்பு நடனம் நடத்திய ஸ்ரீலங்காவை சேர்ந்த துஸ்கியாந்தி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நிகழ்ச்சி நாளையும் தொடர்ந்து நடத்துக இருக்கின்ற நாள் அனைவருடைய ஒத்துழைப்பை நீங்கள் வந்திருந்து இந்த முழு பயனை அடையுமாறு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் பக்தவச்சலம் அவர்கள், ஏன்னா அவங்கள நாங்கள் ஆனரரி கெஸ்டாக தான் கூப்பிட்டுருந்தோம். ஆனால் அவங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு செஷனே நீங்கள் கொடுத்துருக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் பக்தவச்சலம் அவருக்கு
There is going to be a group dance by College Malay University. We are going to session silence. Next session start after that. Yeah. ஒரு மன்னிப்பை வேண்டுகிறேன். நாம் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து பிளான் பண்ணுறது மற்ற எல்லா உதவிகளுக்கு ஏற்பாடு செய்கிறதுல இருந்து, ஏன்னா நம்மளுடைய மதிப்புக்குரிய துணைவேந்தர் அவர்கள் வர இயலாமல் போகும்போது அவங்கள சந்திக்கும் போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நான் இல்லாட்டாலும் பரவாயில்ல, பதிவாளர் அவர்கள் இருக்காங்க, அவங்க இருந்து உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுப்பாங்கன்னா. அதனால் அவங்களுக்கு நான் மனமிறந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். நாம் அனைவரும் கைத்தட்டி நன்றி செலுத்துவோம். நன்றி. டான்ஸ் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த டாக்டர் எஸ்தி பிரதீபா அவங்களுக்கும் மியூசிக் கல்லூரியினுடைய டீன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றால் நம்மளுடைய இனாகரல் ஃபங்க்ஷன்லையும் வேலிடிட்டி ஃபங்க்ஷன்லையும் ப்ரோக்ராமுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். Morning, ladies and gentlemen. Very, very happy to welcome you all to the students, the Department of Music. In this, first, they are going to perform some dance. Kuchipudi from Andhra Pradesh, Odisha, Manipuri from Manipur, Kathak from North, Satriya from Assam, Kao from parts of it. These dances represent a of core ideas, diversity of style, costumes, all will enjoy.
Next one, Namo Bharathambe. India is the cradle of the human, birthplace of grandmother of legend. Our most valuable and most constructive materials of man treasured up in it. Now, our students are going to worship Bharat Mata, Mother. This song Sanskrit lyrics written by Acharya Nuchu and sung by Gayatri.
அற்புதமான அருமையான நடனக்கலை மூலமாக நம் அனைவரையும் மகிழ்வித்த நடனக் குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வீக சகோதரர் மிருத்யுஞ்சயா சகோதரர் அவர்களை இவர்களுக்கு இறைநிலை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நம்முடைய மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் நம்மிடையே விடைபெற்று சென்றார்கள். சகோதரர் அவர்களுக்கு டாக்டர் விஸ்வநாதன் அவர்களையும் டாக்டர் அருள் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி சகோதரர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் டாக்டர் அருள் அவர்களுக்கு நம்முடைய கௌரவிக்கிறார்கள். நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுது. அடுத்ததாக எக்ஸ்பர்ட் லெக்சர் உங்களுக்கு ஃபைல்ல ஒரு புக்லெட் இருக்கும், ப்ரோக்ராம் பார்க்கலாம் நீங்க. அடுத்த செஷன் எக்ஸ்பர்ட் லெக்சர், அதனுடைய தலைப்பு என்னன்னா பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஹாப்பினஸ் பற்றி நமக்கு வராங்க தெய்வீக சகோதரி ஸ்ரீ ராமலிங்கா மில்ஸ் லிமிடெடினுடைய மேனேஜிங் டைரக்டர் தெய்வீக சகோதரி பிரம்மா குமாரி மிஸ்டர் கோதை சகோதரியை பற்றிய
சகோதரி அவர்களுக்கு பேட்ஜ் அணிவித்து மலர் செண்டு வழங்குமாறு தெய்வீக சகோதரிகளை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரியை பற்றிய அறிமுகம் வழங்குமாறு தெய்வீக சகோதரி அமிர்தா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு காலை முதல் உரையை கேட்க இருக்கின்ற சகோதரி பிரம்மகுமாரி அவர்கள் வந்திருக்கிறாங்க. சகோதரி அவர்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக குமாரிகள் அமைப்பில் ராஜயோக தியான பயிற்சியை கற்றுக்கொண்டு எல்லா காரியங்களையுமே ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அவர்கள் அருப்புக்கோட்டை ஸ்ரீ ராமலிங்கா ஸ்பின்னர்ஸ் முழு நேர இயக்குநராக இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது அவர்களுடைய குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு புகழ்மிக்க சார்ந்த ஒரு பாரம்பரியமிக்க ஃபேமிலியிலேருந்து இருக்காங்க. பிரம்மகுமாரிகள் அமைப்பில் அவங்க சேர்ந்து பயிற்சி செய்வதற்கு பல இடங்களில் ராஜயோக தியான பயிற்சியை மாநாடுகளுக்கெல்லாம் சென்று நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் சகோதரிங்க. அவர்களுடைய ஸ்பீச் நம்ம கேட்டோம்னாலே ஒரு தூண்டுதல் கொடுக்கக்கூடியதாக, டாக்டர் இங்கிருந்து வரும்போது ஒரு புது மனுஷனா போகணும் அப்படின்னு. இன்னைக்கு சகோதரி அவர்கள் எடுத்திருக்க டாபிக் கூட ஃபார் ஹாப்பினஸ், மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நாம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் சகோதரி அவங்க கொடுப்பாங்க. அவங்களோட ஸ்பீச் எல்லாமே ரொம்ப ஒரு தூண்டுதல் கொடுக்கக்கூடியதாக, உள்ளத்தில் போய் சேரக்கூடிய விஷயமாக இருக்கும். நல்ல ஒரு நம்ம எல்லோருமே கேட்க சகோதரிகளை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஆன்மீகத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, சொசைட்டிலையும் சரி, அதனை ரொம்ப மிகச்சரியாக நடத்தி கொண்டு பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. உதாரணமான ஒரு நம்ம ஹாப்பினஸ் இடையில ஒரு சிறு நிகழ்ச்சி. கண்ட்ரோலர் அவர்களை தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்புடன் நன்றி சகோதரர் அவர்களுக்கு. இப்பொழுது நாம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். நீங்கள் அனைவரும் மனம் விரும்பும் ஒரு நிகழ்ச்சியாக சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஊருக்கும் இன்னைக்கு prescription for டாபிக் பத்தி பேச முன்னாடி ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். சொற்பொழிவாற்றுவதற்காக என்னை இவன்
இந்த சொற்பொழிவின் மூலம் இத்தனை நாள் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரே, அதை நான் ஒழுங்கா முறையா கடைபிடிக்கிறேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு லிட்மஸ் டெஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன டாபிக் என்ன? பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஹாப்பினஸ். பேசக்கூடிய டைம் என்ன? எல்லாரும் ஹாப்பியா எல்லாரும் நிம்மதியா சாப்பிடக்கூடிய டைம்ல உங்களை எல்லாம் உட்கார வச்சு பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஹாப்பினஸ்னு என்ன, எல்லாருடைய வயிற்றெரிச்சல் தான் நான் சம்பாதிச்சுக்க வேண்டியதா இருக்கும். அதனால இங்கே பேசுவது மாதிரி வெளித்தோற்றம் இருந்தாலும் உலக நாடகத்துல நிச்சயிக்கப்பட்ட ஒரு சீன் இது. அந்த சீன்ல எனக்கு கொடுத்த டயலாக நான் உங்களுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொடுத்த நடிப்பை நீங்க நடிச்சிட்டு. இந்த ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்ல பழகிட்டோம்னா லைஃப்ல ஒவ்வொரு சீன் ஹாப்பியா பார்ப்பீங்க. ஏன்னா லைஃப் நம்ம ரொம்ப நிஜம் நிஜம் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த நிஜமான லைஃப்னுடைய நிஜம் என்னன்னா, இட் இஸ் a divine drama and you are the main hero in that drama. சினிமா ஹீரோ டிராமா ஹீரோ விட இந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? சினிமா ஹீரோ டிராமா ஹீரோ அவங்க நடிப்பாங்க, மற்றவங்க தான் பார்ப்பாங்க. நம்ம நடிப்பை யார் பார்ப்பாங்க தெரியுமா? நீங்க சொல்லுங்க. இறைவன் பார்க்கிறாரு, சரி, வேற யாரெல்லாம் பார்ப்பாங்க? நம்ம நடிப்பை நம்மளே பார்க்கிறோம். அதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம நடிப்பை நம்மளே ரசிக்கணும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சீரியல் டிவி பணம் கொடுத்து 20,000 ரூபாய்க்கு பணம் கொடுத்து டிவி வாங்கி மாசம் 300 ரூபா 500 ரூபா கேபிள் சார்ஜ் கொடுத்து சீரியல் பார்க்குற நம்ம பணம் கொடுத்து அழுகிறோம், பணம் கொடுத்து டென்ஷன் வாங்குறோம். நீங்களே நடிச்சிட்டு என்னையிலிருந்து பார்க்க போறீங்க நாளைக்கா பிரதர்? இப்ப இருந்துன்னு சொல்லுங்க பிரதர். இப்ப இருந்து சூப்பர் மாமா பார்க்கலாமா? சரி, அப்போ நான் முதல்ல அந்த சீரியல்ல என்னோட லைஃப்க்கு நான் தான் ஹீரோ, லைஃப்க்கு நீங்க தான் ஹீரோ. அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் ஆர் நோ? வெரி குட். அப்போ ஒரு ஹீரோனா எந்த சினிமா வேணா எடுத்துக்கோங்க. சில சினிமா எந்த நேரமும் புல்வெளியிலையும் மரத்தை சுத்தி கார்டன்ல சுத்தி பாட்டு பாடிட்டே ஹீரோ லைஃப் முடிஞ்சிடும். ஆனா எல்லா சினிமாலையும் அதிகமா யார் அடி வாங்குவாங்க? இல்லனா ஒரு அடி வாங்கி விழுந்துருவார் பிரதர், அதுக்கப்புறம் அவருக்கு அடியே கிடைக்காது. இந்த ஹீரோ அடிப்பாங்க, 10வது மாடியிலிருந்து தள்ளி விடுவாங்க, கத்தி எடுத்து குத்துவாங்க, கண்ணை வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அவர் விழுக முடியுமா? விழுக முடியுமா பிரதர்? எஸ் ஆர் நோ? அப்போ நீங்களும் அந்த மாதிரி தான். லைஃப்ல என்ன வேணா வரட்டும், இந்த ஒரு சீக்ரெட் மறந்துடாதீங்க. ஐ அம் த ஹீரோ ஆஃப் மை லைஃப் டிராமா. உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. 15வது மாடியிலிருந்து விழுந்தா கை கால் உடையலாம், மனசு உடைஞ்சு போக கூடாது. தட் இஸ் த பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஹாப்பினஸ். கை தட்டலாம். உங்களுக்கு கை தட்டினீங்க அப்படின்னா அது மனதுக்கு உற்சாகம் கொடுக்கும், தெம்பை கொடுக்கும். இந்த ஒரு தெய்வீக ஸ்தலத்துல, இந்த ஒரு தெய்வீக ப்ரோக்ராம்ல உங்களுக்கு இறைவன் சொல்லணும்னு நினைச்சதுனால தான் நீங்க இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பல பேர் சாப்பிட போயிட்டாங்க, சில பேர் இங்க இருந்தாலும் பேசிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. Means God wants you to take this prescription for happiness. Come what may. First secret for prescription for happiness என்னது? I am the hero of my life drama. Yes or no? Can you repeat it?
I am the hero of my life drama. Moving on. இல்ல உலகத்துல ரொம்ப ரேர் பொருள், அரிதான பொருள், ஸ்பெஷல் பொருள், இன்வேல்யூபிள் பிரைஸ்லெஸ் பொருள், எல்லாரும் தேடக்கூடிய பொருள்னு ஒண்ணு இருக்குன்னா அது என்னது? ஹாப்பினஸ். சின்ன குழந்தையிலிருந்து வயோதிகர் வரைக்கும் எல்லாரும் ஏங்கி கொண்டிருக்கிறது, எல்லாரும் தேடிக் கொண்டிருக்கிறது, தாகத்தோடு தவித்து கொண்டிருக்கிறது எதுக்காக? I must be happy. தாகத்தோட இருக்கோமா இல்லையா? தண்ணி தாகம் ஒண்ணு, சுகத்தின் தாகமும் ஒண்ணு. தண்ணி தாகம் எடுக்குதுன்னா, you know why you feel thirsty? Body majority constituent water. நம்ம வேர்க்கும் போதோ இல்ல வேற விதத்திலேயோ அந்த வாட்டர் பர்சன்டேஜ் குறையும் போது thirsty, right? Then his okay. அப்ப thirst அப்படினாலே, தாகம் அப்படினாலே ஏதோ ஒண்ணு இருந்தது லெவல் குறைஞ்சு போச்சு, அதனால எனக்கு தாகம் எடுத்து. இன்னைக்கு உலகம் பூரா மகிழ்ச்சிக்கு தாகமா இருக்குன்னா வாட் டஸ் இட் மீன்? மகிழ்ச்சி அவ்வளோ இருந்தது, இப்போ அந்த மகிழ்ச்சியினுடைய லெவல், அதனால நான் ரைட். இதுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய குழந்தை பருவத்தை எடுத்துக்கோங்க. பிள்ளையா இருந்தோம், அழுதுட்டு இருக்கும்போது சில சமயம் அம்மா தூக்கி பிடிச்சா போதும் அழுக நின்னுடும். பார்த்திருக்கீங்களா? சில சமயம் அந்த அம்மா மெத்தையில இல்லாட்டி இந்த மாதிரி தரையில பந்த விட்டா கூட போதும், அது அழுக நிப்பாட்டிடும். சில சமயம் இதுக்கு ஏதாவது மண்ணில் போய் போட்டா கூட அந்த மண்ணில் வீடு கட்டி அது சந்தோஷமா விளையாடும். யாருமே இல்லை, சோஃபால இருக்க, அந்த சோஃபாவை கிழிச்சிட்டோ இல்லாட்டி கிறுக்கிட்டோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு யாரும் நம்மளை போய் மண்ணில் விட வேண்டியதில்லை, தரையில விட வேண்டியதில்லை, தூக்கி பிடிக்க வேண்டியதில்லை. நம்ம பெரியவங்க ஆயிட்டோம். இந்த குழந்தைகிட்ட இருந்த சந்தோஷம் நம்ம கிட்ட இருக்கா? திஸ் இஸ் ப்ரூஃப். நமக்குள்ள இருந்த சந்தோஷத்தை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம இழந்துட்டோம், அதனால அதை திரும்ப திரும்ப தேடி. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இழந்து மெயின் முக்கியமான காரணம் ராங் ப்ரோக்ராமிங். ராங் ப்ரோக்ராமிங்னா சாதாரணம் கிடையாது. இங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு மைண்ட் தான் மிகப்பெரிய ப்ரோக்ராம். நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம் நமக்கு தெரியாது. அந்த ப்ரோக்ராமிங்ல தவறு இருக்கிறதுனால தான் மகிழ்ச்சி எழுந்து போயிடுச்சு. an எக்ஸாம்பிள், யானை இருக்கு, பார்த்துருக்கீங்களா? உங்க கோயில்ல கூட யானை இருக்கும்ல, எவ்வளவு பெருசு, 8 அடி 10 அடி உயரம். அதை கட்டி போட்டு இருக்கிற செயின் பார்த்துருக்கீங்களா? அது 8 அடி 10 அடி இருக்கா? செயின் எவ்வளோ? செயினுடைய திக்னஸ் 1 இன்ச்சு கூட, நீளம் வேணா ஒரு 2-3 அடிக்கு இருக்கும். யோசிச்சிருக்கீங்களா? இவ்வளோ பெரிய யானை, இவ்வளோ உண்டு செயின். ப்ரோக்ராமிங் வேற ஒன்றும் கிடையாது, சிம்பிள். அந்த யானை சின்ன யானையா இருக்கும்போது அதே செயினை வச்சு அதை ஒரு தூணுக்கு கட்டியிருப்பாங்களாம். இந்த சின்ன யானை இப்படி செயினை அத்துக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுமா. ஆனா அந்த சின்ன யானைக்கு அந்த செயினை அத்துக்கிறதுக்கு இருக்காது. அப்பவே அது மென்டல் ப்ரோக்ராம் பண்ணிடுச்சு, இந்த செயினை அறுப்பதற்கான சக்தி என்கிட்ட. அது பெருசான பிறகு கூட ப்ரோக்ராமை மட்டும் மாத்தவே இல்லை. பெருசான பிறகு யானைக்கு அவ்வளோ வலிமை இருக்கு, அது நினைச்சா அந்த செயினையே 2ஆ பிச்சிடும், அது நினைச்சா அந்த தூணையே 2ஆ பிளந்துட முடியும், அவ்வளோ சக்தி இருக்கு.
ஆனா சின்ன வயசுல அது போட்ட ப்ரோக்ராம் முடியாதுன்னு அது கடைசி வரைக்கும் அது கிடையாது. மனுஷனுக்கு யானைக்கு ராங் ப்ரோக்ராமிங் போட தெரியுதுல்ல, அதனால தானும் ராங் ப்ரோக்ராமிங்ல மாட்டிருக்கோம். நம்ம என்னென்ன ராங் ப்ரோக்ராமிங் நம்ம பண்ணியிருக்கோம் சொல்லவா? நம்ம எல்லாரும் பண்ணியிருக்கோம், நமக்கும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லார் வீட்லேயும் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்கல்ல. அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்க இருந்தா அப்பா தாலாட்டு பாடுவாங்க. இந்த காலத்துலலாம் சின்ன பிள்ளைங்க இருந்தா அழுதா என்ன செய்றாங்க? செல்போன் கொடு. அதுக்கு அது செல்போன் பத்தி அப்புறமும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு திரும்பி அழுகுது. அப்ப என்ன செய்வாங்க? ஒரு பொம்மையை கொடுப்பாங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டு திரும்பி அழுகுது. அப்ப என்ன செய்வாங்க? மிட்டாய், இல்லாட்டி சந்தா மாமா பாரு போலாம். இதெல்லாம் ஏன் அழுகுதுங்கிறதே இல்லை, ஏதோ ஒன்று அந்த நேரம் அந்த அழுகையை நிப்பாட்டணும். அப்போ அந்த நேரம் அந்த துக்கத்தை மறக்கிறதுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் சின்ன பிள்ளையில. இப்போ பெரிய ஆளான பிறகும் இந்த ப்ரோக்ராமிங்கை நம்ம மாற்றவே இல்லை. இப்போ மகிழ்ச்சி வேணும்னா என்ன செய்கிறோம்? நம்ம மகிழ்ச்சி வேணும்னா நான் பெரிய வீடு கட்டியாச்சுன்னா எல்லாரும் என்னை புகழ்ந்தாங்கன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன். போடுற அன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பி. ஃப்ரெண்டோட ரவுண்டு போனோம்னா ரொம்ப ஹாப்பி. முடியல பக்கத்தில் இருக்கிற ஊருக்காவது ஒரு பிக்னிக் போனால் ரொம்ப ஹாப்பி. இல்லை, எனக்கு துக்கம் ஏன் வந்தது? வழி இல்லை, இந்த ராங் ப்ரோக்ராமிங் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க, அந்த ராங் ப்ரோக்ராமிங் கண்டினியூ பண்ண போறீங்களா? இந்த பிரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹாப்பினஸ் வச்சுட்டு அந்த ராங் ப்ரோக்ராமிங்கை ரைட் பண்ணிட்டு போலாமா? ராங்க ரைட் பண்ணலாமா? ராங்கோடவே போலாமா? ராங்க ரைட் பண்ணலாம் இல்லையா? அப்போ அந்த ராங் ப்ரோக்ராமிங்கை ரைட் பண்றதுக்கான the secrets of happiness 4-5 தான் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ப்ரோக்ராம்னாலே லாங்குவேஜ் வேணும்ல, கரெக்டான லாங்குவேஜ் வச்சு தானே ப்ரோக்ராம் எழுதணும். நம்ம மைண்டில் இருக்கிற லாங்குவேஜ் பெஸ்ட் ப்ரோக்ராமாக மைண்டுக்கு வச்சுக்கணும்னா அதுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமா? மென்டல் ப்ரோக்ராமிங் மாற்றிக்கிறதுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமா? பாசிட்டிவ். நினைக்கிறோம் but the secret to happiness is not quality of things. Secret to happiness is of quality of thoughts. Best quality thoughts here. Positive. And the 1 to 2 என்னோட லஞ்ச் எங்கேயோ என்னோட லஞ்ச் டைமை கூட சாப்பிட விடாம உட்கார வச்சுக்கிட்டு இருக்கு. பாசிட்டிவ் திங்கிங் ஆர் நெகட்டிவ்? பாசிட்டிவா? அப்படியாவது சிஸ்டர் என்ன விடுறது நடக்காது. நெகட்டிவ். பாசிட்டிவா எப்படி? விளம்பரத்தில் பல ஆட்கள் இருந்தாலும் கூட தினம் தான் நான் சாப்பாடு புத்திக்கு இன்னைக்கு கிடைக்குதே. நேரம் இந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அரை மணி நேரம் வயிற்றுக்கான சாப்பாடு தள்ளி போட்டா என்ன நினைச்சுக்கிறது? என்னது பாசிட்டிவ். known as the art of thinking well. எப்படி உட்காரணும், எப்படி ஸ்பீக்கிங், எப்படி வரையணும், கட்டடம் கட்டணும், யார் வீட்லயாவது இப்படிதான் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பாண்டியமணி பாய்க்கு இப்போ சொல்றேன், டைரக்டர் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன், ஸ்டார்ட் அ கோர்ஸ் ஆர்ட் ஆஃப் college level it will be a new beginning, but world level there is one godly university which is already teaching you positive, that is Brahma Kumari's
taught here is nothing but how to think. மரத்து மேல உட்கார்ந்து அது மாதிரியே ஒரு கருப்பு குயில் வந்ததாம். காக்கா நல்லா அதே மாதிரி நினைக்கும் போது இந்த குளத்துல இருக்கும் போய் கேட்கலாம் இருக்கு. சொல்லித்தாய் ஃப்ரீயா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த அண்ணன் சொல்லிச்சு, நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சு இருக்கோமே. ஆனா அந்த எதிர்ல மரத்துல ஒண்ணு இந்த பறவைய பாரு, 2 பேத்தை விட அது நல்லா இருக்கு. நான் ஃபுல் ஒயிட். இறைவன் அதுக்கு பச்சை கிளி போட்டு சிகப்பா கொடுத்து டபுள் கலர்ல கொடுத்துருக்காரு. நம்ம 2 பேத்தை விட அதுக்கு ரொம்ப உடனே காக்கா இந்த விட்டுட்டு பேரட் கிட்ட போயிருச்சான். ரொம்ப எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காரு, டபுள் கலர்ல ஒன்னு உருவாக்கி இருக்காரு. இப்படி அந்த டபுள் கலர் உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா? என்னை பாரு கருப்பா ஆக்கியிருக்க. டபுள் கலர் நீ ஹாப்பியா இருக்கல, எப்படி ஹாப்பியா இருக்கிறது எனக்கு சொல்லிக் கொடு. எப்படி சொல்லிச்சா? 1 2 green and red. ஆறு அந்த காக் கழுத்திலேயே எத்தனை கலர், ரெக்கை பாரு எவ்வளவு நல்லா இருக்கு. எத்தனை பேர் அதுகிட்ட போய் அதுதான் ரொம்ப அழகு, அதுதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போல, அதுகிட்ட கேளுன்னு சொல்ல உடனே காக்கா பீகாக் கிட்ட பறந்துரு. அழகா ரசனையோட இறைவன் உன்னை படிச்சிருக்காரே, இவ்வளவு அழகா இருக்க, இப்ப நீ தான் ரொம்ப ஹாப்பியா இருப்ப, ஹாப்பியா எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கொடு. ஐயோ நான் உன்னையத்தான் தேடிக்கிட்டே இருந்தேன், அழகா இருந்ததுனால தானே இந்த கவர்மெண்ட் என்னை பிடிச்ச கூண்டுல போட்டு டான்ஸ் ஆடுறவங்களுக்கு. நீ ஜாலியா கருப்பா பிறந்த உன்னை யாருமே கூண்டுல போடுறது இல்லை, ஃப்ரீயா பறக்கிறியே, உன் ஃப்ரீடம் எனக்கு இல்லையே. நான் உன்னைய கேட்கணும்னு நினைச்சேன், ஃப்ரீயா இருக்கியே, நீ தான் ஹாப்பியான்னு எனக்கு நீ சொல்லி கொடு எப்படி ஹாப்பியா இருக்கிறது. வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? moral of the story, இறைவனை நம்ம எடை போடக்கூடாது. இறைவன் மண் புழுவை கூட பண்ணல, அது ஸ்பெஷாலிட்டி. அந்த மண் புழு செய்யற வேலையை நீங்களும் நானும் செய்ய முடியாது. வேலையை இருந்தாலும் செய்ய முடியாது. தாஜ்மஹல் கட்டி இருந்தாலும் செய்ய வேலையை அவங்க செய்ய முடியாது. இப்போ இறைவனுடைய படைப்புல சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் ரொம்ப கவனம் எடுத்து ஒவ்வொரு படைப்புக்குள்ளையும் அப்போ ஒரு மண் எல்லாம் ஸ்பெஷாலிட்டி. அந்த இறைவனுக்கும் எனக்கும் ஸ்பெஷாலிட்டி கொடுக்க மாட்டாரா? எஸ், நம்ம 500 பேர் ஸ்பெஷாலிட்டி 100% பாசிட்டிவ் வளர்த்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஷேர் close your eyes. கவனம் வச்சு சுவாசம் do you know எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல
இந்த ஒரு சுவாசம் செய்ய முடியாம வென்டிலேட்டர்ல படுத்திருக்காங்கன்னு have you ever appreciated என்னால நான் நினைச்சபடி சுவாசம் செய்ய முடியுது, நான் நினைக்கலனாலும் எனது சுவாசம் இயங்கிட்டு இருக்கு. have you ever thanked God for it? Yes, and for yourselves. உங்க சுவாசத்தை செய்ய ஸ்பெஷாலிட்டி. இன்னொருக்கா கண் மூடிக்கோங்க. தெரியாது உங்களுக்கு. இப்ப நான் எந்திரிச்சு நடங்கன்னு சொன்னா பெரிய கலையபரமே ஆகும். வேணும் யார் என் காலில் வந்து மிதிப்பாங்களோ, இப்படியே உங்க வாழ்க்கை முழுமா இருந்தது. திறந்துக்கோங்க. நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்லையா? எவர் தேங்க்ட் காட்? 2 கண்ணை நான் காலையில திறந்தேனே, எத்தனை அழகழகான விஷயங்களை நான் பார்க்க முடியுது. Don't you think it's a special God gave you? Yes or no? Problem என்னன்னா, we want someone else to appreciate us. யாராச்சும் வந்து நம்ம கிட்ட எல்லாம் உங்ககிட்ட இருக்கே அப்படி வந்து பெரிய ஆள்னு நம்ம நினைச்சுக்கிறோம். This is one wrong programming. யாருமே நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். சூரியனும் சந்திரனும் யாராவது எந்த வெரி குட் கௌரவம் பண்ணி பூ போட்டு அதனாலதான் உதிக்கிறாங்களா? நல்லா இருக்குன்னு சரி, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சரி, எவ்ரி பியூட்டிஃபுல் சன்செட், அது ரைஸ் ஆனாலும் பியூட்டிஃபுல், செட் ஆனாலும் ஓ பியூட்டிஃபுல். அப்ப நம்ம லைஃப்லயும் positive thinking, appreciation, attitude. வேண்டியதில்லை. இறைவனுக்கு தேங்க்யூ சொல்லணும். ஒவ்வொரு முறை நீங்க இறைவனுக்கு பாருங்க. உங்க சிஸ்டர் தெரியுமா எனக்கு எவ்வளவுலாம் டோஸ் விழுகுதுன்னு? இப்ப போய் யார்கிட்ட நான் எப்படி தேங்க்யூ, டோஸ் விழுகும் போது எப்படி தேங்க்ஸ் சொல்ல தெரியுமா? அவங்க டோஸ் அப்புறம் நீங்க தேங்க்யூ சொல்ல வேண்டியது கிட்ட சொல்லி இப்படி மத்தவங்களை நான் புண்படுத்த கூடாதுன்னு. இன்சல்ட் பண்ணும்போது கூட இறைவனுக்கு தேங்க்ஸ். இன்சல்ட் இவங்க என்ன பண்ணதுனால அகங்காரம் வளர்ந்து என் தலை வெடிக்கிற அளவுக்கு பாரம் ஆகாம என்ன பணிவா வச்சிருக்கீங்களே, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். பிசினஸ்ல நஷ்டம் வருது, வட்டி கட்ட முடியல, நான் எப்படி எக்கானமைஸா எப்படி சிக்கனமா வாழ்றதுங்கிறது எனக்கு ஒரு பாடமா இது. எனக்கு கூட இறைவா தேங்க்யூ, வயிறு வலிக்கலையே, சாப்பிட்றதுக்கு ரெடியா தானே, கை காலெல்லாம் வலிக்கலையே, நல்லா உட்கார்ந்துருக்கேன். எது நடந்தாலும் சரி கண்டிப்பா தேங்க்யூ சொல்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியை கண்டுபிடிச்சு நீங்க தேங்க்யூ சொன்னீங்கன்னா that is the prescription for happiness. சின்ன விதையினுடைய கதை எடுத்து பறவை இருக்கு, புல்வெளி மேல ஒரு லாக் ஆஃப் வுட்டும் இருக்கு, அப்புறம் மண் தரையும். இது போய் எங்க விழுந்திருக்கும்னு நேரா போய் சகதி அந்த மண் தரையில தான் அந்த விதை விழுகுது. விழுந்ததோட மட்டும் இல்லாம ஐயோ மண் தரையில விழுந்தே, ஒரு மான் ஜம்ப் பண்ணி வந்து நேரா அந்த அமுக்கி, ஐயோ அம்மா
கீழே போயிடுச்சு, அதுக்குள்ள புதைஞ்சு. நான் இருக்கணும், கொஞ்சம் வெளிச்சம் கூட இல்ல. அந்த நேரம் பார்த்து மழை, மண்ணுக்குள்ளேயா இருக்கணும்னு கேட்ட அந்த விதைக்கு மழை பெஞ்சு மண்ணெல்லாம் அது மேலேயே ஒட்டுற மாதிரி ஆயிடுச்சான். ஐயோ ஐயோன்னு கொஞ்ச நாள் ஆனதும் என்ன ஆயிடுச்சான், முளைக்க ஆரம்பிச்சு. என்னைய வெளியில போட்டதா நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்பேனேன்னு. புல்வெளி எலி வந்து தின்னுட்டு போயிருக்கும். மரத்து மேலேயாவது போட்டதான்னு நான் நினைச்சேன். மரத்து மேல போட்டிருந்தா வவ்வாலும் அணில் தின்னுட்டு போயிருக்கும். எல்லாம் போடாம மேல போட்டதே நான் நினைச்சேன். மேல போட்டதுனாலதான் இன்னைக்கு நான் விளைச்சி மரமாய். ஒரு விதைக்கு கூட அந்த படிப்பினை, வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுல நல்லதும் இருக்கும்னு படிப்பினை தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா மனித ஆத்மாக்கள் எனக்கும் அந்த படிப்பினை ஏத்துக்க முடியாதா? இன்னைக்கு நான் சொல்றேன், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யோர் லைஃப், வை மீ, எனக்கே இது வந்தது, இன்னையோட ஸ்டாப். இந்த நேரம் என்ன நினைக்கணும், வை மீ. என் வாழ்க்கை நடந்திருக்குன்னா எனக்கு ஒரு இருக்கு. உங்க புத்தி அந்த படிப்பினையே ஏத்துக்கிறதுல போயிருச்சுன்னா நெகட்டிவிட்டியில இருந்து ஃப்ரீ ஆயிரும். மகிழ்ச்சியை பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், பெரிய கார் இருந்தா மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. நிறைய ஆடம்பரமா நகைகளும் ட்ரெஸ் இருந்ததுன்னா மகிழ்ச்சி. அக்செப்ட் ஆர் நாட் அக்செப்ட்? உலகத்துல எல்லாரும் அப்படிதான் நினைச்சு அடிக்குது. இதை விட கூலா இருக்கு, கம்ஃபர்டபுள், சுத்தமா தானே இருக்கும். எனக்கு பெரிய செல்போன் இருக்குன்னு வச்சுக்கோ, ஐபோன் எக்ஸ்பென்சிவ், ஆடம்பரம், கார், ஏசி கார், அதுல போயிட்டு இருக்கேன். வீடு கூட ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோங்க. ஏசி கார்ல போயிட்டு இருக்கும்போதே அந்த செல்போன்ல ஒரு போன் வருது எனக்கு. அந்த போன்ல ஒரு செய்தி வருது, ரொம்ப துக்ககரமான செய்தி. Will I be happy or no? Or no? யாரும் பசிக்குதா? ஒரு 10 நிமிஷம். Yes or no? அந்த கார் எனக்கு சுகம் கொடுக்க முடியாது, எனக்கு சுகம் முடியாது. சுகம் two kinds. One is physical சுகம், காரு, போனு, ஆடம்பரம், ட்ரெஸ், இதெல்லாம் பிசிக்கல். ஆனா நம்ம உண்மையிலேயே தேடுறது எது அப்படின்னா மனதின் சுகம். ஆனா என்ன, எனக்கு எந்த சுகம் வேணும்னே தெரியாம கார் வாங்கினா ஹாப்பியா இருப்பேன், வீடு கட்டினா ஹாப்பியா இருப்பேன், ஆடம் ஹாப்பியா இருப்பேன்னு சுகம் பின்னாடியே போற நம்ம மென்டல் மனுடைய ஹெல்த் 3 வேளை சாப்பாடு கூட கொடுக்கறது இல்ல சிஸ்டர். சாப்பாடு உடலுக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம், மனசுக்கு சாப்பாடு என்ன? மைண்ட். நீங்க யோசிக்கிறீங்களா எந்த விதமான சாப்பாடை நான் என் மைண்ட் சாப்பிட கொடுக்குறேன்? அப்ப மைண்ட பட்டினி காட்டி எல்லாம் தவறான ஐ வாண்ட் அப்படின்னா ஹாப்பியா இருக்க முடியுமா? சோ மைண்டுக்கு இன்னையிலிருந்து நல்ல தாட்ஸ் கொடுங்க. will be very. ஒரு விஷயம், எவ்வளவு பிரச்சனை ராடான்றாரே ஃபேஸ் பண்றோம். அதனால அங்க வந்துட்டு பேசிட்டு நீங்க வந்து எங்க பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க, நிறைய பேர். அவங்களுக்காக ஒரு குட்டி கதை, இதோட இன்னொரு கதை இருக்கு. ஒரு 10 minutesல முடிச்சிடலாமா? Happiness is an inside, outside. அது ஹெல்த். இன்சைட்ல என்ன இருக்கோ, இங்கே ஒரு ஸ்டவ் வைக்கிறோம், ஸ்டவ், கேஸ் ஸ்டவ்,
அது பாயில் ஆக ஆரம்பிச்சு. அதுக்குள்ள ஒரு உருளைக்கிழங்கு நம்ம போடுறோம். உருளைக்கிழங்கு போட முன்னாடி எப்படி கட்டி பாயிலிங் வாட்டர் வெந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு வெந்திருந்தா உருளைக்கிழங்கு எவ்வளவு நல்லா இருக்கு. அப்ப கெட்டியா இருந்த உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆயிடுது. நான் வெஜிடேரியன் நம்மள சாப்பிட மாட்டான தெரியும் இல்ல. முட்டை டப்புன்னு போட்டா என்ன ஆகும்? டப்புன்னு போட்டா உடைஞ்சிடும் சிஸ்டர். இது என்ன கேள்வி? ஆமா, டப்புன்னு போட்டா உடைஞ்சிடும். அதே முட்டையை தண்ணிக்குள்ள போடுங்க, நல்லா வெந்தா எப்படி இருக்கும்? பாயில்டு எக். அதுக்கப்புறம் எங்க வேணா அதை தூக்கி போடுங்க, உடையாது, ஆயிடுது. தண்ணி தான் தீ. உருளைக்கிழங்கு போட்டா சாஃப்ட், முட்டையை போட்டா கெட்டி ஆகுது. கொட்டையை போடுங்க, என்ன ஆகும்? கூப்பிடுறாங்க போல. காப்பி கொட்டை போட்டா அது என்ன ஆகும்னா, அது தன்னுடைய கலரை தண்ணிக்கு கொடுத்துருமா. கலரையும் கொடுத்து அருமணத்தையும் கொடுத்து டேஸ்டையும் கொடுத்துருமா அந்த தண்ணிக்கு. அப்போ ஹாப்பினஸ் தண்ணியில் இருக்கா, அந்த பொருள் உள்ள இருக்கா? இன்சைட் ஜாப் ஆர் அவுட் சைட் ஜாப்? அவ்வளவுதான். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அப்போ ஹாப்பினஸ் இந்த சூழ்நிலை இன்சைட் ஜாபா? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அது சூழ்நிலையில் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய இன்னர் பவருங்கிற ரிமோட் கண்ட்ரோல் இந்த சூழ்நிலைக்கு கொடுத்து, நாளைக்கு சர்வடி வரல, இந்தா என்னுடைய இன்னர் பவர் அப்படிங்கிற ரிமோட் கண்ட்ரோல சர்வெண்ட் லேடி வரலன்னா எனக்கு இரிட்டேஷன் தான். இது என்ன அர்த்தம்? நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ரிமோட் கண்ட்ரோல் உலகத்துல 10,000 பேருக்கு கொடுத்தாச்சு. பப்பெட் முடிவெடுத்துக்கோங்க. நீங்க பப்பெட்டா இருக்க விரும்புறீங்களா, ஓப் மாதிரி டாப்ல இருக்க விரும்புறீங்க? டாப்ல. அப்போ ரிமோட் கண்ட்ரோல் யாருக்கு கொடுத்துட மாட்டீங்களே. ஹாப்பினஸ் இஸ் அ இன்சைட் ஜாப். வெளியில இருக்கிற எதுவுமே உள்ளுக்குள்ள ஹாப்பினஸை மாத்தவே முடியாது. இட் இஸ் அ டிசிஷன். தினம் காலையில இந்த டிசிஷன் நம்ம எடுக்கணும். நான் சொன்னதுதான் சொல்றேன். ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி நீங்க சொல்லிக்கோங்க. ஒரு தடவை சொல்றேன், இன்னைக்கு ஐ வில் பி ஹாப்பி. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. You have to decide. Be happy for the rest of your life. எது வேணா நடக்கட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், I decide, choose to be happy. அப்படின்னா பவர் உங்ககிட்ட இருக்கு. அப்படின்னா பவர் யார்கிட்ட இருக்கு? Don't give your power to anyone. கடைசியில ஹாப்பினஸ், கடைசியில இனி 2 பாயிண்ட். மதர்ஸ் நிறைய பேர் அதுல அழகா ஒரு ரவுண்ட் இருக்கும். துணி இப்படி இருக்குன்னா லொதன்னு துணி அதுல துணியை கெட்டியா பிடிக்கிறது, அதுக்கு பேர் என்ன? ஒரு ஃப்ரேம், ரவுண்ட் ஃப்ரேம். இதை போட்டாச்சுன்னா அந்த துணி நல்ல டைட் போல. ஒரு அந்த சேலையினுடைய பல்லுக்கு எம்ப்ராய்டரி போட்டு பல்லு பையன் கத்திட்டே வருது. ஏன்? அந்த பல்லுடைய நூலெல்லாம் கசம் வந்து சாப்பிட. அப்போ அந்த அம்மா தூக்கி தண்ணி பார்க்க கூடாதுப்பா, பாரு மடியில் அதே எம்ப்ராய்டரி பார்க்க வைக்க எப்படி இருக்கும்? அழகா இருக்கு. நடிச்சு பார்க்க மட்டும் வேற. அதே மாதிரி தான் லைஃப். நம்ம சரியான ஞானத்தினுடைய சரியான புரிதலோட வாழ்க்கை கண்ணோட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். லைஃப் தெய்வன் நம்மளை வச்சு போடக்கூடிய அழகான எம்ப்ராய்டரி. அந்த சின்ன பையன் மாதிரி அந்த பக்கத்துல இருந்தே எத்தனை பேர் ரெடி இறைவன் பக்கத்துல லைஃபை பார்க்க? கை தூக்க முடியுமா?
எல்லாரும் ரெடி. அப்போ இன்னையிலிருந்து நீங்க உங்க லைஃப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இறைவன் ஒவ்வொரு கணத்தையும் உங்க லைஃப்ல அழகான ஒரு எம்ப்ராய்டரியா உருவாக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு எண்ணத்தோட அதை பாருங்க. ஈஸி ஹாப்பினஸ்னுடைய லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பூத்தொட்டியில பூவெல்லாம் பார்க்க நல்லா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல. பூவினுடைய அழகு வரும், எவ்வளோ பிளாசம் மலர்ந்து இருக்கோ அவ்வளோ அது அழகுன்னு சொல்வீங்க. ஒரு மனிதன் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னா எப்படி சொல்வீங்க? பூமா சொல்லுவோம்ல. இப்போ அந்த பூ ரொம்ப அழகா மலர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி செடியிலிருந்து கட் பண்ணி இப்படி வச்சா நல்லா இருக்குமா? செடியிலேயே கட்டடா இருந்தா அழகா ரொம்ப நேரம் பிளாசம். தன்னுடைய சோர்ஸ்ல இருந்தாதான் அது பிளாசம்டா இருக்கும். நம்ம கட் பண்ணிட்டோம்னா சோர்ஸ்ல இருந்து வாடி போகும். காட், அப்போ நம்ம இப்போ காட் கிட்ட இருந்து பிரிச்சிடுறோம். சீக்கிரம் யூ கேன் லேர்ன் திஸ் ஆர்ட். அழகான பூவை போல ஆல் யுவர் லைஃப் இருந்து சந்தோஷமா அப்படி சந்தோஷமா கனெக்ஷன்ல வர எல்லாருக்கும் நீங்க சந்தோஷம் கொடுக்க அப்படின்னு எல்லாருக்குமே ஃபார் ஹாப்பினஸ் இப்போ லைவ்லியான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்க சகோதரி. இந்த நீங்க எல்லாரும் ரொம்ப பொறுமையா உட்கார்ந்துருந்தீங்க. அதற்காக உங்க எல்லாருக்கும் கூட நன்றியை தெரிவித்துக்கிறோம். இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னா நம்முடைய லஞ்சு. லஞ்சை பத்தி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நம்ம பிரம்மா குமாரிகளால் சமைக்கப்பட்ட ஒரு சாத்வீக உணவு. இது ஒரு இறை பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்கே சமையல்காரவங்க குக்கெல்லாம் கூப்பிட்டு நாங்களே தான் உங்கள் எல்லாருக்காகவும் சாத்வீகமான உணவு, இறைவனுடைய நினைவில் செய்யப்பட்ட ஒரு உணவு. ஆகையால் இந்த உணவினுடைய ஒரு சாப்பிட்றப்ப இதனுடைய முழு லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். முல்லை ஹாஸ்டலில் தான் உங்களுக்கான டைனிங் ஃபெசிலிட்டி நம்ம அரேஞ்ச் பண்ணிடுறோம். வெளியில் உங்களுக்காக ஒரு நீங்கள் வேனில் ஏறிட்டீங்கன்னா உங்களை டைனிங்கில் கொண்டு இறக்கிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் நம்ம செஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இப்போவே நியர்லி 1:50 ஆயிடுச்சு. ஒரு 2:30 வந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் செஷன் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் உங்களோட கோஆப்ரேஷன் நாங்கள் கேட்டுக்கிறோம். நான் யார் இன்னார் என்று நம்முடைய நிலையை சொல்வோம். ஆனால் உண்மையிலேயே நான் யார் என்பதை பற்றி நமக்கு மிகவும் அழகாக தெளிவாக 30 ஆண்டு காலங்கள் தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெய்வீக சகோதரி ராதிகா மூலமாக நாம் கேட்க இருக்கிறோம். சகோதரி அவர்களுக்கு புச்சுண்டு வழங்கி பேட்ஜ் அணிவிக்குமாறு தெய்வீக சகோதரி தன்னுடைய தினசரி
சரி காரியத்தை காலை 3:30 மணியிலிருந்து துவங்கி விடுவார்கள். அதாவது காலை 3:30 மணியிலிருந்து பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் அமிர்த வேளை நேரம் என்று சொல்றோம். அந்த நேரத்தில் தியானம் என்பது ஆரம்பமாகிறது. சகோதரி ஒரு நாள் கூட அதை தவறவிட்டதாக நாங்கள் கண்டதில்லை. அந்த அளவிற்கு நல்ல ஒரு ராஜ யோகினியாகவும் இருக்கின்றார்கள். தவம் செய்யக்கூடிய தவ யோகினி மற்றும் கூடவே ஞானத்தில் தேர்ந்தவர்கள் கடந்த 30 காலங்களாக ஈஸ்வரிய சேவையாற்றி மனித குல நன்மை வாழ்க்கை அர்ப்பணம் செய்து சேவையாற்றி வருகிறார்கள். சகோதரி அவர்களை இப்பொழுது தன்னை பற்றிய சுய அறிமுகத்தை நம் அனைவருக்கும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம அந்த பண்புகள் விஷயம் நம் விழிப்புணர்வு நமக்குள்ளார வேண்டும். இதைத்தான் வந்து நம்முடைய பிரஜாபிதா பிரம்மாக்கள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல ராஜயோக மெடிடேஷன் அப்படிங்கறதான் நாம கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா ராஜயோகம் என்று சொல்லும் பொழுது யோகம் என்றாலே நினைவு செய்தல், தொடர்பு கொள்ளுதல், சம்பந்தம் என்று பல விதத்துல பொருளை உணர்ந்து கொள்கின்றோம். மேலும் ஒரு நபருக்கு மற்றொரு மனிதனோடு தொடர்பு இருந்தாலும், ஒரு விஷயத்தோடு தொடர்பு இருந்தாலும் அதையும் நாம் தொடர்பு கனெக்ஷன் தான் புரிகின்றோம். ஆனால் ராஜயோகத்தில் அனைத்திலும் மிக மிக மேன்மையான ஒரு அறிவு என்று சொல்லும்போது நான் யார், இறைவன் யார், இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம தெரிஞ்சு அவரோடு நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய பயிற்சிதான் ராஜயோகம். இந்த ராஜயோக தியானத்துல நான் யார் என்ற கேள்வியானது மிகவும் எளிமையான ஒரு கேள்விதான். எந்த அளவு அது எளிமையான ஒரு கேள்வியாக இருந்தாலும் அதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது அதனுடைய உள்ளார்ந்த ரகசியம் என்பது நமக்குள் மறைந்திருக்கக்கூடிய பண்புகள் என்ன என்பதை நாம் உணர முடியும். பல பிறவிகளாகத்தான் நம்முடைய பாரத நாட்டில் கூட நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் எத்தனையோ ராஜாக்கள், முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் எல்லாருமே தேடி அலைந்து வந்தார்கள். நமக்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த ஆன்மீக சக்திகளை தட்டி எழுப்பக்கூடிய, உணர வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த தியான பயிற்சி. நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் நான் யார் என்ற ரகசியத்தை செய்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு பேரின்பத்தை, மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய, அமைதியான ஒரு வாழ்க்கைய நாம் அனுபவம் செய்யறதுக்கு இதற்காக நாம் வேறு எங்கும் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அனைவருமே வாழ்க்கையில விரும்பக்கூடிய அமைதியான, நிம்மதியான, சுகம் நிறைந்த ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அதை அடையிறதுக்காக நம்ம எங்கேயும் யாத்திரை பண்ணணும் அவசியம் இல்லை. உடலை வருத்தி நம்ம கடினமான உடற்பயிற்சிகள் செய்யணுங்கிற அவசியமும் இல்லை. நாம் ரிலாக்ஸா தன்னை பற்றிய உண்மை தெரிந்து கொண்டாலே போதும், நமக்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த சக்தியை உணர. இப்ப நீங்க யாரை கேட்கும் பொழுது உங்களை பற்றிய அறிவை நீங்கள் எவ்வாறு நீங்கள் உங்களுடைய பெயரை சொல்லலாம்.
அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையிலோ அல்லது எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம், எந்த தேசத்தவராக நம்ம இருக்கிறோம், எந்த தர்மத்தவராக இருக்கிறோம், நாம் குழந்தையாக இருக்கிறோமா, முதியவனாக இருக்கிறோமா, ஆணாக இருக்கிறோமா, பெண்ணாக இருக்கிறோமா, இப்படி பல்வேறு விதமான பதில்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் நமக்குள்ளார இருந்து பேசக்கூடியது, அவ்வாறு சொல்லக்கூடியது எது அப்படின்னா, இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு உயிர் சக்தி, அதைத்தான் சைத்தன்ய சக்தி என்று சொல்வார்கள். அந்த சைத்தன்ய சக்தியை தான் ஆத்மா என்றும் சோல் என்றும் ரூஹி என்றும் கூட அழைப்பார்கள். அந்த ஆத்ம சக்தி கண்களுக்கு புலப்படாத மிக சூட்சுமத்திலும் சூட்சுமமான ஒரு சக்தி, ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட், பாயிண்ட் ஆஃப் எனர்ஜி என்று கூட சொல்லலாம். அதனால தான் அந்த ஆத்மாவை அஜர், அமர், அவிநாசி என்று சொல்வார்கள். கண்களுக்கு புலப்படாத அந்த சைத்தன்ய சக்தி ஆத்மாவானது இந்த உடலை இயக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது ஆத்ம சக்தி இந்த உடல்ல பிரவேசம் ஆகுதோ, அப்பதான் ரெண்டும் சேர்ந்து நாம் ஒரு ஜீவாத்மாவாக மனிதாத்மாவாக இருந்த காரியங்களை செய்து வருகிறோம். இந்த கண்கள் மூலமாக பார்க்கக்கூடியது, காதுகள் மூலமாக கேட்கக்கூடியது, வாய் மூலமாக பேசக்கூடியது, கைகள் மூலமாக கர்மத்தை செய்யக்கூடியது எது அப்படின்னா, இந்த இயக்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் லைட், ஆத்மா என்ற சைத்தன்ய சக்தி தான். இந்த பார்க்கலாம். இந்த உடலானது 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட ஒரு பொம்மை என்று சொல்லலாம். ஏனென்றால் பஞ்ச தத்துவங்களினுடைய சேர்க்கைதான் மனித உடல். இந்த மனித உடலானது ஒரு ஜட பொருள். இந்த ஜடத்தை இயக்குறதுக்கு உயிர் சக்தி வேணும். அந்த உயிர் சக்தி தான் ஆத்மா என்ற சக்தி. அந்த சக்தி எப்ப இந்த உடல்ல பிரவேசம் ஆகுதோ, அப்பதான் இந்த உடலுக்கு மதிப்பு. உயிர் சக்தி ஆனா இந்த என்னை விட இப்படி அப்ப அந்த சில சிந்தனை அப்ப ஆனா இந்த உடலை இந்த சொல்லும் அந்த அந்த
அப்ப அதை எப்படி நம்ம செலுத்த பொழுதுதான் அப்ப இந்த நெற்றி ரெண்டு புருவத் இரண்டு ஆசம் நாம் சந்தன அந்த நாம இது ஒரு ஏனென்றால் ஆனால் இந்த எப்பொழுது இது கொஞ்சம் இந்த பர்மனன்ட் எந்த இந்த நம்ம அப்ப இந்த ஆத்மா அதுக்கப்புறம் இந்த ஆகையினா அப்ப நம்மளோட அந்த இந்த 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 அதத்தான் செம்மண் நம்மளோ அத சதம் seriously அதனால பிரச்சனைகள் ஏன்னா நம்முடைய அங்கதான் அங்கே இந்த அப்ப எப்படி பஞ்ச
எனர்ஜி அதாவது ஞானம். அப்ப சொல்லும் அறிவு இப்போ ஒரு அதை வாழ்க்கை அப்ப அப்ப நம்ம அடுத்து அந்த பவித்திர அப்ப அந்த அப்ப அந்த பிறந்த அது ரொம்ப அதனால நம்மள வந்து அதனோட அந்த அந்த அப்ப இல்ல ஒரு ரசனை ஆனா அன்பு இருக்கிற ஒரு சோலைவனம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவோட இயல்பான குணம் அப்படின்னா அன்பு. அப்ப உணர்வுகள் மனமானது உண்மையா சாந்தி பண்ணுது. ஆத்மா ஸ்டேட் ஆஃப் நேச்சர் அதனுடைய சுய தர்மம் என்ன சாந்தி. அப்ப அந்த சாந்திங்கிறது நம்முடைய ஒரிஜினாலிட்டி. அப்ப நமக்கு என்ன தோணும்? வாழ்க்கையில சில நேரம் ஏற்படுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பு வந்தாலோ பிரச்சனை வந்தாலோ கொஞ்ச நேரம் அமைதி எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மனமானது கோபம் வந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் கோவப்பட முடியும்? ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா மணிக்கணக்கு கோவப்படுறதுக்கு முன்னாடி மனநிலை கோவப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த மனமானது எதை இயங்குது? அமைதியை தான். அப்ப கோவப்படுறது நம்மளோட கிடையாது, அது இடையில வந்தது. நம்மளோட ஒரிஜினல் நேச்சர் ஒரிஜினல் குணம் சொன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு ஒரு இயல்பான குணம் இருக்கு. நெருப்புன்னு சொன்னா அது சுடும். தண்ணீர் தன்மை அந்த தண்ணி நீங்க எவ்வளவுதான் பாயில் பண்ணாலும் கொதிச்சுட்டே இருக்கும். பாயில் பண்றத நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா கொஞ்ச நேரத்துல அது என்ன ஆகுது? தன்னுடைய இயல்பான தன்மைக்கு. அது போலதான் நம்மளோட இது சுய தர்மம் சொல்லலாம். அப்ப நாம நீதியை வச்சுட்டு வெளியில இன்னைக்கு தேடி நீங்க ஆனா வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சி, சுகம், சந்தோஷம் இது எதையும் நீங்க முடியாது. இதெல்லாம் உணரக்கூடிய விஷயம் தானே, வெளியில கிடையாது. அப்ப மனசு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கு. உள்ளார் சுகத்தை
அப்ப அந்த சுகம் என்பது கூட என்னன்னா பொருள் கிடையாது, வரக்கூடிய விஷயம். அது பௌதிக சாதனங்கள் கிடைக்கிறது இல்ல, இதன் மூலமா வரக்கூடிய ஒரு தான் என்ன சுகம். அப்ப சுகம் இருக்கு. அப்ப நமக்கு ஆத்மாவோட ஒரிஜினம் புத்தி சமஸ்காரம் என்ற 3 விதமான சூட்சும சக்திகளோட தான் அது ஃபங்க்ஷன் ஆயிட்டு. அப்ப அந்த மனம்னு சொல்ற அதனாலதான் மொழி சொல்வாங்கன்னா ஆத்மா தனக்குத்தானே நன்னக்கூடிய சக்தி இல்லாத
செயல்ல. அப்ப நம்ம என்ன மாதிரி செயல்களை செய்றோம்? நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்டது? அந்த செயலோட தாக்கம், பிரபாவம் என்பது ஆத்மால ஒரு எஃபெக்ட் பிரபாவத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சமஸ்காரம் அல்லது என்னுடைய நேச்சர் அப்படின்ட்டு சொல்றோம். அப்புறம் என்பது நம்ம நல்ல விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதுவே நமக்கு என்ன ஆகும்னா அதை புண்ணிய செயல் என்று சொல்லுவாங்க. அதே செய்யக்கூடாத ஒரு செயலினுடைய தாக்கமா அதுதான் பாவ செயல் என்று சொல்லுவாங்க. அப்ப சில நேரம் சொல்றாங்க இல்லையா, போன ஜென்மத்துல என்ன அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டிய பேசுறப்ப சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன புண்ணியம் பண்ணாங்க தெரியல, ஜென்மத்துல எவ்வளவு ரிலாக்ஸா ரொம்ப நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சில பேர். அப்ப காரணம் நாம செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ எந்த விதமான செயல்கள் செய்கின்றோமோ அதுதான். அப்ப இதெல்லாம் எங்க கூட ஆத்மாவுக்கு எப்படி, எங்க எதை நினைக்கணும் அப்படிங்கறது நாலேஜ் நமக்கு தேவை. இப்ப நம்ம எல்லாரும் இங்கதான் அமர்ந்து இருக்கிறோம். இப்ப நம்ம வீடு சொன்ன உடனே நம்மளால பார்க்க முடியுதா? இந்த கண் முடியாது. பட் நம்ம தனக்கு செய்ய அப்ப தன்னை நம்ம எப்படி பயிற்சியால இப்ப நம்ம அத பயிற்சி மூலமாக ஒரு 10 நிமிடம் அதை எப்படி பயிற்சி பண்ணணும் நான் வார்த்தைகளால சொல்லிட்டே வரேன். நீங்க கொஞ்ச நேரம் சைலன்ஸ்ல போட்டீங்கன்னா கோஆபரேஷன் நான் என்ன வார்த்தைகள் சொல்லிட்டு வரேனோ அதை நீங்க சில புத்தி அந்த பண்ணிட்டு ஓம் சாந்தி சாந்தி. அதனால அவசியம் இல்லை. கவனம் கொடுத்தாலே அமைதியா சூழ்நிலை நான்
இந்த நெற்றியில் இருப்பு சைத்தன் நான் அஜய் அமர் வான நட்சத்திரம் போல இருப்பு समस्कार நான் ரட்சிக்கக்கூடிய சின்னஞ்சிறு தூய்மை ஸ்வரூபம் ஆத்மா ஸ்வரூபம் ஆத்மா
நான் அதிகமாக இந்த சம்பந்த நட்சத்திர கூட்டத்தையெல்லாம் கடந்து செம்பொன் சுலப பிரகாசமயமான போலவே எனது சகோதர பிரகாசித்து சுற்றிலும் சக்தி அன்பு சக்தி அலை பரவிக்கொண்டே இருக்கிறது. யார் சக்தியை ஓம் செய்கின்ற சா நா பிரகாஷ் ஸ்வரூப் மா நான் ஸ்வரூப் மா இல்
தூய்மை சொரூபமான அனைவரும் தேர்வுகள் ஷ- 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 சொன்ன சில சிந்தனை ஒவ்வொரு குணம் எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த சக்தி படத்தோட சுரூப் பண்ண பண்ண அந்த ஞானத்தினுடைய முகம் நம்ம நாமே என்ற இருட்டு விலக நான் தூய்மையின் சுரூபமான பண்ண நம்மகிட்ட பியூரிட்டிஸ் எல்லாம் நான் சாந்தி சுரூபம் பண்ற அசாந்தி அன்பின் சுரூபத்தை பயிற்சி செய்ய யார் மீது வெறுப்பு ஏற்படும் சுக ஸ்வரூப ஆத்மா பண்ற துக்கம் போயிடும் சக்தி சுரூப பண்ற சுரூப செய்யும் பொழுது அதனால் விஷயத்துல விஷயம் விஷயம் எப்படிப்பட்டவன் ஒரு பாயிண்ட் ஃபிளைட் ஒரு திவ்ய சுரூபமா ஷரீர் உருவத்துக்கு சம்பன்ன அதனுடைய மேலே இருக்கு ஸ்வீட் அடுத்து குணங்களின் சுரூபத்தை அதுக்கப்புறம் இந்த செய்ய வேண்டும் அந்த வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது அது நமக்கு சாந்தி. சுய அறிமுக வழங்கிய ராதிகா அவர்களுக்கு நான் என்றால் எலும்பு தசையாலான இந்த உடல் அல்ல, நாம் அனைவருமே இந்த உடலை இயக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆத்ம சக்தி என்பதை நமக்கு மிகவும் தெளிவாக விளக்கி கூறினார்கள். ஆத்மாவினுடைய இயல்பு நிலையே பண்புகள் தான். நாம் இன்னைக்கு தலைப்புல கூட இந்த கான்ஃபரன்ஸ் தலைப்புல கூட நாம் என்ன சவால்களை வெல்வதற்கு பண்புகள் மற்றும் ஆன்மீகம். அந்த பண்புகளை எங்கிருந்தோ நாம நமக்குள்ள கொண்டு வர வேண்டியதில்லை, அந்த பண்புகளால் ஆக்கப்பட்டவர்கள் தான் நாம் என்பது நமக்கு அழகாக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். சகோதரி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம் அனைவரையும் மகிழ்விக்க வருகிறார்கள் தன்னுடைய நடனத்தின் மூலமாக தெய்வீக சகோதரி துஷ்யந்தி அவர்கள். பொழுது வருடங்கள் ராஜ்யம் நாட்டியத்தினை ஒருங்கிணை சுய புரிந்துணர்வினை தன்னுடைய பொய்மையான உலகில் பலதரப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் பலவீனங்களில் மாற்றங்கள் அவற்றிலிருந்து விடுபட்டு தன்னுடைய சுய புத்தி பரமாத்மாவுடன் இணைந்து அவருடைய ஆனந்த தாண்டவத்தை
அன்பினால் இரண்டு கலக்கும் நிலை அனுபவம் படிகளின் நாட்டியத்தினுடன் உங்கள் மாண்பு மிகுந்த அரிய சந்தர்ப்பமாக